अभिदत विषयान् धरच्चटारे उपनिषता मुखमान मात्रभूकः अभिसगुणवता तथैकशेषी मधुरकविरुदहे ममाविरस्तु வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன்வன் குறுகூறி ஏரியன்கள் வாழ்வாவென்னேத்தம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரியகோல திருவுருக்கான் பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கு ஆளுரிய நாய் அடியேன் பெற்ற நன்மையே. கண்ணின் செலுத்தாமலே இந்த பாசுரமானது மூன்றாவது பாசுரம். திருமற்றறியேன் என்கிற ஒரு உத்வேகத்தோடு ஒரு ஆனந்தத்தோடு நம்மாழ்வாரே எனக்கு தெய்வம் என்று தெரிவித்தார். இரண்டாம் பாட்டிலே வேறு தெய்வம் எனக்கு தெரியாதுன்னு தெரிவித்தார். அப்படி இருக்க செய்த இந்த மூன்றாம் பாசுரத்திலே தேவபிரானுடைய கரியகோல திருவுருக்கான் அந்த தேவபிரானுடைய கரியகோல திருவுருவை நான் சேவித்தேன் தெரிவிக்கிறார். அதுல சிறு விசாரம் ஒண்ணு பண்ணினோம். கூடுமா அங்க மாட்டேன்னு சொன்னேனே இங்கு சேவித்தேனே என்கிற நிலையின்படி கேட்டதற்கு நானாக சேவிக்கவில்லை, ஆழ்வார் காட்டிக் கொடுத்தபடியாலே சேவித்தேன் அப்படின்னு தெரிவித்தார். அந்த விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திரிதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோல திருவுருக்கான். இதிலே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், நஞ்சியுடைய வியாக்கியானம், அடுத்து அழகிய மணவாள பெருமாளுடைய வியாக்கியானம். அதிலே பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்தை அனுபவிச்சிருக்கோம். கோலமே தாமரை கண்ணதோர் அந்தன நீலமே நின்றனதாவியை ஈர்கின்ற சீலமே சென்று செல்லாதன முன்னிலாம் காலமே உன்னை என்னால் கண்டு கொள்வனேன் தெரிவிக்கிறார். அது மூன்றாம் பத்தி 8ஆம் திருவாயில் 8வது பாசுரம். இந்த பாசுரத்திலே கோலமே தாமரை கண்ணதோர் அஞ்சன நீலமே, அஞ்சன நீலம் தெரிவித்தார். அந்த அஞ்சன நீலம் என்கிற சப்தத்தை தான் சுவாமி மதுரகவி ஆழ்வார் கரியகோல திருவுரு அப்படின்னு தெரிவித்தார். அந்த கரியகோல திருவுருன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? ஆனா இதுல அந்த மாதிரி சொல்லுவதற்கு என்ன காரணம்? வித மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா சில கவிஞர்கள், ஏன் ரிஷிகளாகட்டும் ஆழ்வார்களாகட்டும், அவர்கள்லாம் விஷயாந்தரந்தை தாண்டினவர்கள். நம்முடைய ஐஸ்வர்யத்துக்கோ ஆத்மானுபவத்துக்கோ அவர்கள் ஆசைப்படுபவர்கள் கிடையாது. இருப்பினும் அவர்களுடைய பாசுரங்களை பார்த்தால் சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய ரம்பா என்ன, திலோத்தம என்ன, ஊர்வசி என்ன, இவர்களுடைய பேரை எல்லாம் பிரஸ்தாபிக்கிறார்கள். அப்ப ஒருவேளை அவர்களுக்கு அதிலே ஏதோ ஒரு மோகம் உண்டு, அவர்களோடு ஏதோ ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது என்பதற்காக கண்டாருன்னா இல்லை. பகவானை தவிர மற்றொன்று நினையாதார்கள் அவர்கள். அப்படி இருக்க செய்து அவர்களையே அந்த அதுக்கு சிங்கார ரசம்னு சொல்லுவா. புரியட்டுக்கா சொல்றேன். இப்ப வண்டினம் உரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினும் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை அப்படின்னு தொண்டர்முடியாழ்வார் திருமாலிலை தெரிவிக்கிறார். சோலைகளை வர்ணிக்கிறார். தென்னீர் பொன்னி திறக்கையால் அடிவண்ட பள்ளிகளும் அப்படின்னு சொல்லி காவேரியை வர்ணிக்கிறார். பெருமாளைத்தான வர்ணிக்கிறோம், காவேரி வர்ணிக்கிறார்னா அந்த ஊருடைய சம்பந்தம் பெருமாளுக்கு இருக்கு, பெருமாளின் சம்பந்தம் அந்த ஊருக்கு இருக்கு, அதனால வர்ணிக்கிறார். ஆனா பிராதானியம் எது? பகவான் தான், அந்த பெரியவர் பகவான் தான். அதே போல இங்க ஊர்வசியோ ரம்பையோ திருமங்கையாழ்வாரே பாடியிருக்கார். அப்படி இருக்க பாடுவதற்கு என்ன காரணம்? சிங்கார ரசம்னு சொல்லுவார். சிங்கார ரசம்னா சில விஷயங்கள் அப்படியே நம்ம அப்படியே காலட்சம் பண்ணிட்டே இருக்கும். பண்ணிட்டே இருக்கச்சே வெறும் அப்படியே முரட்டா பேசிட்டு இருந்தா எல்லாருக்கும் ஒரு மாதிரியான ஒரு நிலை வந்துடும். அப்படின்னா என்னன்னா, அவளுக்கு அங்கங்க சில குதூகலங்களை கொடுக்கணும், சில ஆனந்தத்தையும் கொடுக்கணும், சில துக்கத்தையும் கொடுக்கணும். துக்கம்னா இங்க ஏதோ ஒரு கஷ்டம்னு அர்த்தம் இல்லை. பகவானை அனுபவிக்கச்சே ஒரு ஆனந்தம் ஏற்பட்டு அதனால ஒரு கண்ணீர் வருகிறது இல்லையா? அது சில பேர் துக்கம்னு நினைக்கிறார். அது துக்கமே இல்லை.
அந்த மாதிரி நிலைகளை கொடுத்தா தான் அப்ப அவளுக்கு இருக்கும். அவளுக்கு இதுல ஒரு வெறுப்பு இல்லாமல் பூர்ணமாக அனுபவிக்கக்கூடிய தன்மை ஏற்படுறது. அதனால சில சில ஆழ்வார்களாகட்டும் ரிஷிகளாகட்டும் சிங்கார ரசத்துக்காக என்ன பண்ணினா ஊர்வசி என்ன, மேனகா என்ன, அதே போல இருக்க ரம்பா என்ன, இவாள்லாம் பண்ணிருக்க. அதே போல இந்த இடத்துல இந்த ஊர்வசியை வர்ணிக்கிறா போலே இந்த மதுரகவி ஆழ்வார் பொழிந்த நின்ற பிரானை கரியகோட திருவருக்காண்பன்னான்னு வர்ணிக்கிறார். எப்ப அப்படி வர்ணிக்கலாமா சுவாமின்னா, அவருக்கு ஒண்ணு பொழிந்த நின்ற பிரான் மேல அவ்வளவு தூரம் விருப்பம் கிடையாது. ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருக்கு விருப்பம். அந்த விருப்பம் அவருடைய விருப்பம் எதுவோ அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இவருக்கு விருப்பம் ஆழ்வார் தான், நம்மாழ்வார் தான். ஆனா நம்மாழ்வாரை தாண்டி போக முடியாது. அதே நேரத்தில் நம்மாழ்வாருடைய திருவுள்ள கருத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா உத்தேசம் நம்மாழ்வார் தான். அப்படி இருக்க செய்து நம்மாழ்வாருக்கு எது விருப்பப்பட்டதோ அந்த விருப்பத்தை தான் ஆதரிக்கணும் இல்லையா? அந்த ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையிலே மனசோடு ஆதரிக்கலை, எங்க ஆழ்வார்க்கு உத்தேசம். அதனால் அடியேன் கரியகோல திருவருக்காண்பன்னான்னு தெரியும். எதுக்காக சொன்னார்? சிங்கார ரசத்துக்காக. எப்படி ரிஷிகளோ ஆழ்வார்களோ ரம்பா திலோத்தமை ஊர்வசியை சிங்காரசத்துக்காக நினைத்தார்களோ அதை போல இவரும் கரியகோல திருவருக்காண்பன்னான் தெரிவித்தார். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், சுவாமி ரம்பா திலோத்தமையும் பகவானையும் நீங்க ஒற்றுமைப்படுத்தி பார்க்கலாமா? அது என்ன இது என்ன? அது ஒண்ணுமே கிடையாது. அல்பம் அஸ்திரம். அது கூடாதுன்னு வேற எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. சாஸ்திரமே மெதானமா சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் கூடாது என்ன அல்பமாவும் இருக்கு அஸ்திரமாவும் இருக்கு. இப்ப பகவான் விஷயம் அல்பமா அஸ்திரமா? இங்க ஒரு சந்தேகம் வருது இல்லையா? இல்லை, நிச்சயமா இல்லை. சாஸ்வதமான அனுபவம், ஆனந்தமான அனுபவம், அதற்கு மேல மற்றொரு அனுபவம் கிடையாது என்கிற அளவுக்கு அனுபவம். நலமந்தமில்லதோர் நாடு, தெளிவி சும்பு திருநாடு, இத்தனை அனுபவத்தும் பகவான் கொடுக்கிறார், எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இது மதுரகவி ஆழ்வாடு நிலையில் நின்று பார்க்க வேண்டும். நம்முடைய நிலையில் இருக்கப்படாது. நம்முடைய நிலையில் இருந்தா பகவான் தான சுவாமி, அதை கொண்டு போய் உருவசி ரம்பாவோட சேர்க்கிறாரே அப்படின்னு தோணும். இல்லை, நமக்கு சேர்த்தா சரியா வராது. ஆனால் மதுரகவியோட நிலைன்னா தேவு மற்றறியேன் என்கிற நிலையில இருந்தா இல்லையா? அப்ப தேவு மற்றறியேன் என்கிற நிலையில இருக்க செய்து அவருக்கு அந்த நம்ம ஆழ்வாரை தவிர அந்த பகவானே முன்னாடி வந்தா கூட அது சேவித்து ஆகணுங்கிற நிர்பந்தம் இல்லை. ஆனா எங்க ஆழ்வாருக்காக நான் சேவிக்கிறேன்னு சொன்னாரணும். அப்ப மனப்பூர்வமா சேவிக்கக்கூடிய ஒரு தன்மை வருமானா? வராது. அப்ப என்ன பண்ணலாம் சொன்னா, சேவிக்கணும். எதுக்கு சுவாமி? அவெல்லாம் எப்படி பண்ணாலும் அதே மாதிரி நான் பண்ணேன், அவ எப்படி ரம்பா திலோத்தம் பண்ணாலும் அதே போல நான் பண்ணேன் தெரிவித்தார். இது அந்த விஷயத்தும். மேலும் எப்படி பகவத் விஷயத்தை அடைந்தவர்கள் வெறுமனே ஊர்வசியை வர்ணிப்பார்களோ அதே போல நம்மாழ்வார் அடைந்தவர் பொழிந்த நின்ற பிரானை சிங்கார ரசத்துக்காக வர்ணிக்கிறார். ஆனா அவரிடத்தில் உத்தேச புத்தி எல்லாம் இல்லை. ஓ, பொழிந்த நின்ற பிரான் தான் நமக்கு உத்தேசம் அப்படின்னு அந்த புத்தியெல்லாம் இல்லை. ஏதோ ஊர்வசி ரம்பா திலோத்தமை இவாளை வர்ணிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இப்படிதான் மதுரகவி ஆழ்வார் வர்ணிக்கிறார் தெரிவிக்கிறார். ஆக திருதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுருக்காண்பன் நான் அப்படின்னார். கரியகோலம் என்று விருப்பப்படும் அளவுக்கு ஆழ்வார் வர்ணித்து இவர் கேள்விப்பட்டிருக்கார். சில விஷயங்கள்லாம் நம்ம காலக்ஷேபம் கேட்கறச்சையோ அல்லது சில சில பாட்டுக்கள் அநேகமா அது புரியத்துக்காக சொல்றேன். நம்ம வெளியெல்லாம் போக வேண்டாம். நம்முடைய பாசனங்கள் இருக்கு இல்லையா? சேவாக்காலம் நடந்துட்டு இருக்கு. சேவாக்காலம் நடந்துட்டு இருக்கச்சே அது ஆனந்தமா போயிட்டுன்னு வச்சுக்குவோம். என்னவா சேவிக்கிறா, என்னவா என்ன, அது அப்படியே திரும்ப 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 நம்ம வந்துட்டே இருப்போம். அந்த சப்தத்தையே திரும்ப திரும்ப சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்துருப்போம். குழந்தைகளுக்கு சில சில பாட்டுக்கள் வெளியில கேட்கறது, அது திரும்பி திரும்பி சொல்றா இல்லையா? இப்ப அதே போல கரியகோல திருவுருன்னு இருக்கு இல்லையா? அந்த கரியகோல திருவுருன்னா மதுரகவி ஆழ்வார் இந்த சப்தத்தை ஏன் இந்த சப்தத்தை இட்டார்னால் நம்மாழ்வார் இந்த சப்தத்தை வச்சிருக்கார். அதை கேட்டு 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 அதே சப்தத்தை இவர் சொல்லிட்டார்.
அதே சப்தத்தை என்ன நம்ம எல்லாம் ஏதோ ஒரு சப்தத்தை கிடுகிட்டுன்னு சொல்லிடமோனோ அதை போல நம்ம மனசுல அப்படியே அது பட்டு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அதோட அர்த்தமும் தெரியாது, அதோடைய விஷயமும் தெரியாது. தெரியலன்னா கூட அது சொல்லிட்டே இருப்போமோனோ. அதே போல என்னமோ ஆழ்வார் நம்மாழ்வார் கரிய கோலம் கரிய கோலம் கரிய கோலம்னு அடிக்கடி பாடுவாராம். அது என்ன நமக்கு தெரியாது, மதுரகவியா தெரியாது, தெரியாம இருக்க செய்து. ஆனா இவர் அவர் சொன்னதை சொல்லி வைப்போமே, சொன்னதை சொல்லி வைப்போமே. கிளிப்பில்லை கிளிப்பில்லை பேசுவா போல பேசினார். கிளி என்ன சொல்லுவோம், பேசுறதுதான் சொன்னதை தான் திருப்பி சொல்லும். அந்த மாதிரி கிளிப்பில்லை பேசுறது போல சொன்னார் அப்படின்னு சொல்லுகிறார். இதுக்கு நாமே காலட்சேபம் கேட்டுட்டே இருப்போம். ரகசியத்திரயம்னு சொல்லுவோம். ரகசியத்திரயம் சொன்னா உடனே அது காலட்சேபம் கேட்டு யாராவது வெளில போயிட்டு வச்சுக்குவோம். என்ன ஏதோ சொல்லிட்டு ரகசியத்திரயம் ரகசியம் உடனே என்ன சொல்லுவோம், ஆமாமா திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சர்மஸ்லோகம் என்ன அப்படின்னு சொல்ற பொண்ணு. அதோட அர்த்தம் எல்லாம் மனசுல பட்டிருக்கானா இல்ல. ஆனா அவனுடைய வைபவம் எல்லாம் பூர்ணமா தெரியுமா தெரியல. என்றாலும் அதை கேட்டதை திருப்பி சொல்ற போனோ அதை போல கிளிப்பிள்ளை பேசுமா போல பேசினார் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப கரியகோலத்தில் இவர் விருப்பம் இருக்கு அப்படின்னு இல்ல, கரியகோலத்தில் நம்மாழ்வார்க்கு விருப்பம் இருக்கு. நம்மாழ்வார் விருப்பம் இருக்கிறபடியாலே அதனால் நான் பாடினேன் கரியகோல திருவுரு காண்பண்ணான் அப்படின்னு தெரியார். அப்ப பொழிந்திருந்த பிரான கண்முன்னே சேவிப்பேன். நம்மாழ்வார சாட்காத்கரித்து அனுபவிப்பர் மதுரகவிகள். இவருக்கு நல்லா பாருங்க, ஹனுமதி பெருமாள் எந்த நிலையில சாட்காத்கரிப்பார். இவர் மதுரகவி ஆழ்வார்க்கு நம்மாழ் இது பெருமாள் சேவை சாய்க்கிறார் சொல்லுவோம். எப்படி சேவை சாய்ப்பார், எப்படி சுவாமி சேவைப்பார்? கண்ணனா சேவை சாய்ப்பாரா, ராமனா சேவை சாய்ப்பாரா, நரசிம்மனா சேவை சாய்ப்பாரா, அல்லது அழகிய மணவாள பெருமாளாக சேவை சாய்ப்பாரா, அல்லது அவருடைய திவ்ய தேசத்தில் இருக்கிற வைத்தமானிதி பெருமாளாக சேவை சாய்ப்பாருன்னா இல்லேன்ட்டார். நித்தியசூரிகளுடைய நாயகனாக சேவை சாய்க்கிறான். நித்தியசூரிகளின் நாயனாக சேவை சாய். இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன், பக்கம் 104. இப்ப நம்ம பாக்குறது பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்தை, 3வது பாசனத்துக்கு உண்டான ஒரு வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். காண்பன் சாட்காத்கரிப்பன், சாட்சாத்கரித்து அனுபவிக்கிற இவரை விட்டால் பரமபத நிலையினை பாய்த்து ஆய்த்து சாட்காத்கரிப்பது நான் தெருமட்டடியேன் பகவத் விஷயத்தை சந்நிசித்த நான். இப்ப ராமனையோ கண்ணனையோ நரசிம்மனையோ அல்லது வைத்தமானிதியையோ இவன் சேவிக்கலையா. அப்ப எந்த பெருமாள் சுவாமி இவர் சேவை கொடுத்தாருன்னா நித்தியசூரிகளுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் இவர் சேவை சாய்க்கிறார். நித்தியசூரிகள் நாயகனா இருக்கு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நித்தியசூரிய நாயனை தான் அனுபவிப்பாராம். ஏன்னா இவருக்கு எட்டும் தூரத்தில் நித்தியசூரிய நாயகன் தான் இருக்கார். இதுதான் நேற்று நம்ம கடைசியில பார்த்தோம். நித்தியசூரிகள் நாயகன் தான் இருக்கார். இப்ப நமக்கு இப்ப நாம பெருமாள் சேவிக்கணும் என்ன பண்ணுவோம், ஆத்து பெருமாளை விட்டுருவோம். நேரா திவ்யதேச பெருமாள் சேவிக்கணும்னா நேரா எந்தெந்த திவ்யதேசம் நம்ம பக்கத்துல இருக்கோ அந்த திவ்யதேசம் போய் அந்த அர்ச்சா திருவேணியை சேவிப்போம். அப்பனா நமக்கு எட்டும்படியான நிலையில இருக்கு, எட்டரை தூரத்துல இருக்கு. எட்டரை தூரம்னா என்ன இருக்கும், நாம போய் தன் கொண்டு சேவிக்கும்படியாக ஒரு தன்னதான் எட்டரை தூரம். அப்ப எட்டும் தூரத்துல அர்ச்சா பெருமாள் இருக்கா. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேல போனோம் வச்சுக்கோங்க, ராமகிருஷ்ண அவதாரங்களை கூட கொஞ்சம் எட்டும் தூரம் அளவுக்கு நம்ம வந்துடலாம், கொஞ்சம் வந்துடலாம். அந்த கிருத்த யுகத்திலேயோ திரேதா யுகத்திலேயோ அதே போல துவாபர யுகத்திலேயோ நம்ம அவர்களுக்கு அனுபவிக்கலாம் வந்துடலாம். ஆனா நாம ஸ்ரீவைகுண்டத்தை சேவிக்க முடியுமா சுவாமி? அது என்னவா சுவாமி, சரீரம் வேணும், அங்கிருந்து கிளம்பி போகணும், 12 லோகங்கள் தாண்டணும், அதுக்கு மேல அங்க விரஜானதிகளை தீர்த்தம் பண்ணணும், அப்ராகிருதமான திருமேனி கிடைக்கணும், மேற்கொண்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய மடியில உட்காந்து கோஷின்னு கேட்க அவர் அகம் பிரம்மாஸ்மி சொல்ல, இதெல்லாம் அப்பதானே கிடைக்க போறது அப்படின்னா வாஸ்தவம் தான், கிடைக்காது, தெரியாது. அப்ப கிடைக்கிறது அர்ச்சா, அர்ச்சைதான் கிடைக்காது. இப்ப மதுரகவியை என்ன தெரியுன்னா எனக்கு ஸ்ரீவைகுண்டத்தை நான் சேவிச்சேன். சாமி இவர் எங்க ஸ்ரீவைகுண்டனா சேவிப்பார்? இந்த இடத்துல கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். ஸ்ரீவைகுண்டநாதனை என்னமா இவர் சேவிக்க முடியும்? அப்ப இவருடைய சரீரம் வேணும், அங்க போகணும். இப்ப இவருடைய நிலை என்னன்னா பாத்துக்கணும். அதான் முதலியே பார்த்தேன், திருதந்தேன் ஆகிலும் அந்த சப்தத்துக்கு நான் அர்த்தம் பார்த்தோம். ஏன்னா இவருடைய நிலை முதல்ல ஐஸ்வர்யத்தை தாண்டி ஆத்மானுபவத்தை தாண்டி பகவானை தாண்டி நம்மாழ்வார் பரியந்த இவர் வந்துட்டார். அப்ப நம்மாழ்வார் பரியந்த வந்தாச்சு யாரு? மதுரகவி ஆழ்வார். ஆனா நம்மாழ்வாரோ ஐஸ்வர்யத்தை தாண்டி
ஆத்மானுபவத்தை தாண்டி பகவான் பரியந்த வந்திருக்கார். ஆனா மதுரகவி அப்படி வந்திருக்கார், ஐஸ்வர்யத்தை தாண்டி ஆத்மானுபவத்தை தாண்டி மேற்கொண்டு பகவானை தாண்டி நம்மளோட பரியந்த வந்திருக்காரு. அப்ப பகவானை தாண்டணும்னா எங்க இருக்கணும்? ஸ்ரீவைகுண்டம் இருக்கணும். அப்ப ஸ்ரீவைகுண்டத்தை தாண்டி அதற்கு மேற்கொண்டு இவர் நம்மாழ்வாருடைய அனுபவத்துக்கு போயிருக்கார். அப்ப இவருக்கு அருகாமையில் இருப்பது யார்? மதுரகவியாழ்வார் கிட்டக்க இருப்பது யார்? ஸ்ரீவைகுண்டநாதன். அதுதான் நித்தியசூரிகளுக்கு நாயகனாய் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை சேவித்தேன்ற. ஏன்னா அங்கிருந்து இறங்கணும் போனோம் நம்மால். ஏன்னா இவர் கிளம்பினதுக்கு பகவானை தாண்டி நம்மாழ்வார் ஸ்தானத்துக்கு போயிட்டார். இப்ப நம்மாழ்வார் ஸ்தானத்துல கீழே இறங்கணும். இறங்கினவனே முதல்ல எடு கிடைக்கிறது ஸ்ரீவைகுண்டநாதன் தான். கரியகோண திருவுரு, அந்த கரியகோண திருவுரு தான் ஸ்ரீவைகுண்டநாதன் தெரிவிக்கிறார். இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நீங்க என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னா, கேள்விப்பட்டதே கிடையாதுன்னா இதான் உண்மை. இதான் உண்மை. ஏன் உண்மைன்னு கேட்கிறேன்னா, நம்ம என்ன அளவு பண்றோம்? கீழே இருந்து மேல அளவு எடுக்கிறோம். அப்ப ஒவ்வொரு படிக்கட்டா நம்ம போகிறோம். ஆத்மா முதல்ல ஐஸ்வர்யம், அதுக்கு அடுத்த படிக்கட்டு ஆத்மா அனுபவம், அதுக்கு அடுத்த படிக்கட்டு பகவத் அனுபவம் போறோம். அவர் அப்படி இல்லை, ஆழ்வார்ந்து பெரியது போயாச்சு, இறங்குறாரு. அப்ப ஆழ்வாட்டு பகவான், பகவான் இருந்து அப்புறம் ஐஸ்வர்யத்துக்கு வரணும். அது ஆத்மா அனுபவம் ஐஸ்வர்யம் வரணும். இப்ப முதல்ல ஆழ்வாட்டு போயாச்சணும், அதுல இருந்து இறக்கம் எது? பகவான் தானே. அந்த பகவான் எங்க? ஸ்ரீவைகுண்டநாதன். அதனால அங்க இறங்கிட்டாரு. இப்ப நம்ம அளவு எப்படி வச்சுக்கணும்னா, கீழந்து நம்ம போற மாதிரி நம்ம அளவு வச்சுக்கிறோம். அந்த அளவு மதுரகவி ஆழ்வாருக்கு பொருந்தாது. ஏன்னா ஏற்கனவே தெவுமட்டறியேன் குருகூர் நம்பி என்கிற நிலைக்கு அவர் சென்றபடியாலே, அப்ப பகவானை தாண்டி நம்மாழ்வார் வந்தபடியாலே, இப்ப நம்மாழ்வாட்டுன்னு அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அதனால நம்மாழ்வாட்டு இங்க இறங்கணும். இறங்கணும்னா எங்க சுவாமி இறங்குது? ஸ்ரீவைகுண்டநாதன். அதான் அந்த தெவுமட்டனி ஸ்ரீவைகுண்டநாதன் தெரிவித்தார். அப்பதான் கரியகோல திருவிருக்காண்பன் நான், கரியகோல திருவிருக்காண்பன் நான் தெவுமட்டடி என்ற பகவதி விஷயத்தை சந்நியசித்த நான். அதான் கரியகோல திருவிருக்காண்பன் நான்றதுக்கு என்ன அர்த்தம் பார்க்கணும். திருதந்தாயிலம் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு அது வரைக்கும் பார்க்கணும். நான் என்ன அர்த்தம்? நான் அப்படின்னு சொல்லி இல்ல, கரியகோல திருவுரு காண்பது நானா பார்த்தேன், நானா அப்படின்றாரு. ஏன்னா நானான்னு இந்த இடத்துல நானான்னு இருக்கணும். சுவாமி நானா சேவிச்சேன், எனக்கே சந்தேகமா இருக்க, நான் சேவிச்சேன் நானு சொல்ற மனம் எனக்கே கிடைச்சதா? இப்ப நானா சேவிச்சேன்னு சொல்ற மனம். அதே போல கரியகோல திருவிரு காண்பது நானா கண்டேன் ஏன் சுவாமி இந்த வார்த்தை நானா கண்டேன் அப்படின்னு இதுக்கு முந்தின பாசர் என்ன பண்ணார்? தெவுமட்டறியேன் பாடினார் இல்லையா? பாடினதுக்கப்புறம் தெய்வம் இன்னொன்று அறியேன் அப்படின்னு பாடிட்டு, அப்படி நான் பாடினேன். இப்ப என்னன்னா, அப்படிப்பட்ட பாடின நானா பார்க்கிறேன் கரியகோல திருவுருக்காண்பனை அப்படின்னு சொல்லுங்கள. அப்ப நானான் இந்த வார்த்தை என்னன்னா, முதல்ல சொன்னது என்ன? செவுமட்டறியேன்னு சொன்னேன். அந்த செவுமட்டறியேன்னு சொன்ன வார்த்தை இப்ப நானே அந்த கரியகோல திருவுருவை பார்த்தேன் என்றால், நானா பார்த்தேன் அப்படின்னு நானான்னு ஒரு ஆச்சரியத்தோடு இருக்கத்தான் கரியகோல திருவிருக்காண்பன் நான் அப்படின்னா. இந்த மாதிரி உண்டா சுவாமி? ஆச்சரியமா தெரிவிக்கிறார் ஸ்ரீராமாயணத்துல பாலகாண்டத்தினுடைய கடைசி ஸ்லோகம். சபை கூடியிருக்கு. தசரத சக்கரவர்த்தி, வசிட்டர், வாமதேவர் முதலிய எல்லா ஜாபாலி முதலான மந்திரிகள்லாம் இருந்துட்டு இருக்கா. சபை நடந்துட்டு இருக்கு, ஆனந்தமா நடந்துட்டு இருக்கச்சு அப்ப விஸ்வாமித்திரர் உள்ள நுழையச்சு ஆனந்தம் தாங்கல தசரத சக்கரவர்த்திக்கு. நல்ல விஷயத்தை பேசும்போது விஸ்வாமித்திரர் உள்ள நுழையிறாரே அப்படின்னு சொல்லி, நீ என்ன வேணா வேணும் கொடுங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லணும், எல்லாமே அப்படின்னு கொடுக்குறேன்னு முதலே வாக்குறுதி கொடுத்துட்டார். சில பேர்லாம் ஏதாவது சொல்லிட்டு அது பண்ணலன்னா தசரதன் கொடுத்த வாக்குறுதி போல சொல்லிட்டு இருக்கா அப்படின்வா. அப்புறம் கொடுத்துட்டாரு வச்சுக்கோ, வாக்குறுதி கொடுத்துட்டார். இப்ப வந்த உடனே ஆச்சரியமா இந்த ஸ்லோகம். அகம் வேத்வி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். அகம் வேத்வி மகாத்மானம்
ராமன் சத்தியபராக்கிரமம். அப்ப இந்த இடத்துல என்னதுன்னா உள்ள நோக்கின உடனே கேட்கிறார் தசரத சக்கரவர்த்தி கிட்ட விஸ்வாமித்திரர், நீ எனக்கு ராமனை கொடு, நான் யாகம் பண்ண போறேன், அந்த யாக சம்ரட்சணத்துக்காக ராமன் அதை ரட்சித்து கொடுத்து காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே ஒத்துண்டார். ஒத்துண்டே இந்த கேட்டதை விட என்ன வேணாலும் தரேன்னு சொல்லிட்டார், ஒத்துண்டார். இப்ப இந்த வார்த்தை கேட்ட உடனே மாட்டேன்ட்டார். ஏன் மாட்டேன்னு சொன்னார்னா, ராமனுக்கு வயசு இப்பதான் 12, சிறு வயசு. சிறு வயசா இருக்க செய்தே அவனுக்கு யுத்தங்களா தெரிஞ்சிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த அனுபவம் போராதனும். ஏ ரிஷியே, விஸ்வாமித்திரே, உப்ப சேவித்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நானே வரேன். நானே உன்னுடைய யாகம் பரிபூர்ணமாக முடியும்படியான ஒரு நிலையை நான் உனக்கு ரட்சித்து கொடுக்கிறேன் இங்கு பிரார்த்திக்கிறார். மாட்டேன். நான் ராவணன் கேட்டேன், நீ முதலில் என்ன வேணா கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு இப்ப நீ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, நியாயமா தசரத சக்கரவர்த்தி அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு மேல சொல்றா பாருங்க, அகம் வேத்மி, அகம் வேத்மி, எனக்குத்தான் ராவண தெரியுன்றார். இந்த சப்தம் தான் முக்கியம். இந்த ஏன்னா தசரதன் சொல்லுது என்னன்னா, ராமனுக்கு இப்ப 12 வயசுதான் ஆகுது, இன்னும் 16 வயசு கூட அடையவில்லை. அப்படி இருக்க செய்து இவனுக்கு சண்டை போட தெரியுமா? சண்டை போடவே தெரியாது இல்லையா? என்ன கூப்பிடு, ஏ ரிஷியே, நானே சண்டை போடுறேனே அப்படின்னு தெரியல. ராமனுக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப அவங்க சொல்லிச்சு, அப்பதான் அகம்பேத்மி, நான் ராமனை அறிவேன். ஏ தசரதா, நீ ராமனை அறிய மாட்டாய். நான் ராமனை அறிவேன், நீ ராமனை அறிய மாட்டாய். பெரியவாச்சாரியர்கள் ஆச்சரியமான தனி ஸ்லோக வியாக்கியானம் இது உண்டு. சில கிரந்தங்கள்லாம் நம்ம சம்பிரதாயத்திலே ஆச்சரியமான கிரந்தங்கள். அந்தந்த கிரந்தத்துக்கு அதுதான் இது சிறப்புன்னே சொல்லலாம். இன்னொரு கிரந்தத்தை அதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும்னா, சுவாமி இது உயர்த்தியா இருக்கேன்னு அதுல பார்த்தா அது உயர்த்தியா இருக்கு. அதே போல இது ஆச்சரியமான ராமாயண தனி ஸ்லோகம் வரலாம் பண்ணியிருக்கார். அப்படி இருக்க செய்து அதுல விசாரிக்கிறார், இவர் என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ராமனை நான் அறிவேன், தசரதா நீ அறிய மாட்டாய். இந்த விஷயம் சொல்ற, தசரதா நீ அறிய மாட்டாய் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இப்படி சொல்லலாமா? இவர் ரிஷி, தசரதன் தந்தை, கூடவே இருந்திருக்கார், 12 வருஷங்கள் கூடவே இருந்திருக்கார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே தசரதற்கு வேடிக்கையா போயிடுச்சு. இவர் என்ன ரிஷி, இவர் விஸ்வாமித்திரன் இன்னைக்கு வந்திருக்கார், ராமன் நிச்சயமே பாக்குறாரு, இவருக்கு என்ன தெரியும் ராமனை பத்தி? ஒரு தந்தையாருக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ரிஷிக்கு தெரியுமா? ஒரு தாயாருக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரிஷிக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவருக்கு தெரியுமா அப்படின்னு இப்ப அவர் மனசுல நினைக்கிறார். சொல்லல, மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அந்த மனசுல நினைச்சு தெரிஞ்சுட்டு விஸ்வாமித்திரன் பத்தி சொல்றாரு, ஏ தசரத சக்கரவர்த்தி, நீ ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கியனோ, அந்த ஆசனத்துல உட்கார்ந்து, சிம்மாசனம் தானே, அந்த சிம்மாசனத்தை உட்கார்ந்து இருக்கக்கூடிய உனக்கு தெரியாத தசரதா, நான் எங்க தெரியுமா இருக்கேன்? பகவானுடைய திருவடிக்கு அமர்ந்து இருக்கிற எனக்குத்தான் தெரியுன்ற. நீ சிம்மாசனத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்க உனக்கு ராமனை பத்தி தெரியாது, பகவானுடைய திருவடிக்கு அமர்ந்து கொண்டிருக்கிற எனக்குத்தான் இது தெரியும், ராமனை பத்தி தெரியும்னாரு. 4 விஷயம் சொல்றேன். இது 1. 2வது, ரத்ன கிரீடத்தை சாட்டிக் கொண்டிருக்கிற உனக்கு தெரியாது தசரதா, ரத்ன கிரீடத்தை சாட்டிக் கொண்டு உனக்கு தெரியாது. அது நான் தாமச வேஷத்தோடு சடைமுடி தரித்து இருக்கிற எனக்கு தான் தெரியும். தாமச வேஷம்னா என்னது? இந்த தபசுக்குண்டான தபசுக்குண்டான வேஷத்தோடு, அது மட்டும் இல்ல சடைமுடி தரித்துட்டு இருக்கா இல்லையா, எனக்கு தான் தெரியும். நீனா ரத்ன கிரீடம் சாத்திட்டு இருக்க, ஆனா உனக்கு தெரியாதுங்க. வில்லும் கையுமாக இருக்கக்கூடிய உனக்கு தெரியாது, தர்பையும் புல்லுமாக இருக்கக்கூடிய எனக்குத்தான் தெரியும். எத்தனை சொல்றா பாருங்க. இது இத்தனையும் ராமா என்ன நினைக்கிற? ராமன் உன் கர்ப்பம் நினைக்கிற. கடைசி சொல்றார், ராமன் உன் கர்ப்பம், நீதான் பெற்றன்னு நினைக்கிற. அப்படி இல்லை, அதனால உனக்கு தெரியாது. ராமனே உலகமே ராமனின் கர்ப்பம் என்கிற இது எனக்கு தெரியும். அதனால ராமனை பத்தி எனக்கு தான் தெரியும், நான் அறிவேன். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமன். ராமனை பத்தி எனக்கு தெரியும். தசரதா உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்னமே தெரியாது. என்ன தெரியா?
அதனால அங்க என்ன சொல்றார், நான் நான் அறிவேன் அப்படின்னு தெரிவிக்கிறேன். நான் அர்த்தம் சொல்றாரு இல்லையா, அதே போல இங்க நான் அறிவேன், தசரதா நீ அறிய மாட்டாய், எனக்குத்தான் எனக்கு என்ன ராமனை பத்தி தெரியும் தெரிவிக்கிறார் இல்லையா. இவரும் அதே போல தெரிவிக்கிறார், காண்பன் நான் கரியகோல திருவுரு காண்பன் நான். அப்படிப்பட்ட திருவுரு காண்பன். ஏன்னா நானா பகவான பார்த்தேன், நானா பகவான பார்த்தேன். சில சுவாமிகள்லாம் சில விஷயத்துக்கெல்லாம் போக மாட்டார். சட்டனா அவங்க போயிட்டு வச்சுக்க, நானா போனேன், நானா போனேன், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நானா போறேன். அதே மாதிரி தெரிவிக்கிறாரு, கரியகோல திருவுரு காண்பன் நானா பாடினேன், நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்ன நான் இப்ப பார்த்துட்டேனே, என்னமா பார்க்க மாட்டேன் என்றுதான் அன்றோ பார்க்கிறேனே. அதான் நான் சப்தத்துக்கு கரியகோர திரு. அந்த அளவுக்கு ஆதரவு இல்லை. இப்ப பார்த்தது கூட ஆதரவு இருக்கணும், ஆதரவு இல்லை. மேற்கொண்டு நஞ்சியுடைய வியாக்கியானத்தை ரொம்ப ஆசிரியமா தெரிவித்து பாராட்டுகிறேன். கரியகோர திருவுரு காண்பன் நான். அடுத்து பெரியவன் குருகோ நகர் நம்பிக்கை ஆளுரிய நாய் அடியேன் பெற்ற நம்பிக்கை வியாக்கியானம் வாசிக்கிறேன். பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கை மகோதாரராய் கொண்டு திருநகரிலே திரு அவதரித்த ஆழ்வார்க்கு சர்வேஸ்வரனுடைய ஔதாரியம் ஜீவியாத காலத்தில் தன் வாசி அறிவித்த ஔதாரியம் இதே. பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கை, பெரிய வன்மை. குருகூருக்கு பெருமையா ஆழ்வாருக்கு பெருமையா? குருகூர்னா ஊர், குருகூர் அதான் நம்ம ஆழ்வார் இது மணவாளமான தெரிவிக்கிறார். உண்டோ திருவாய்மொழி கொப்பு, உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பு நாள், உண்டோ சடகோக்கர் கொப்பு, உண்டோ திருக்குறுகூர் கொப்பு, எல்லாமே சொல்றாரு. அதே தான் இங்க தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறான்னா, பெரியவன் குருகூர் பெரிய வன்மை, குருகூருக்கு பெருமையா ஆழ்வாருக்கு பெருமையா? அதீத வன்மை படித்தவர் ஆழ்வார், அதீதமான வன்மை படித்தவர். அப்ப அவரை கொடுத்த திருநகருக்கு அதை காட்டில் வன்மை. அவர் பெற்றுக் கொடுத்தது அந்த திருக்குறுகுறதுல, அதனால அதை காட்டில வன்மை. ஏன்னா எதனாலன்னா பெருமாள் மட்டும் உதாரணம் அல்ல. இப்போ ஒண்ணே ஒரு சந்தேகம் இருக்கு, சுவாமி வன்மைன்னா உதாரணம், வள்ளல் தன்மை. அந்த வள்ளல் தன்மை பகவானுக்கு மட்டும்தானே உண்டுன்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா இல்ல அப்படி கிடையாது. இல்லையே சுவாமி, அவர் தானே சுவாமி நம்ம அச்சித்த போல கல்லு போல கட்ட போல இருக்கச்சு கர்ணகலேபர்களை நம்ம கொடுத்தார். அது கொடுத்தது மட்டும்தான் அச்சித்துக்கு சமமா இருந்தோம் பிரளய காலத்துல இருக்கச்சேது. இவனுக்கு கொடுப்போம்னு எத்தனை ஔதாரியத்தோடு கொடுக்கார். அதுக்கு மட்டும் இல்ல, நமக்கு சரீரத்தை கொடுத்திருக்காரு. கர்ணகலேபரன் கொடுத்தார், சரீரத்தை கொடுத்திருக்கா இல்லையா? அவன் ஔதாரியத்திலே சரீரத்தை பெற நம் சரீரத்தை கொண்டு பெருமாள் அடைந்து மோட்சம் போயிடணும். நான் போகாம பாருங்க, அவன் சரீரத்தையும் கொடுத்திருக்கான், கர்ணகலேபரனும் கொடுத்திருக்கான். அதை வெட்டு கூட நம்ம மோட்சம் போயிருக்கணும். ஆனா போகாமல் அவன் கொடுத்த சரீரத்தை வீணா அடிச்சுட்டு போனோம். அப்ப பெருமாள் ஔதாரியம் இல்லையானா ஔதாரியம் தான். ஆனா அந்த ஔதாரியம் வீணா போயிட்டு அவருக்கு நமக்கு சரீரத்தை கொடுத்தார், கர்ணகலேபரம் கொடுத்தார். அது பிரயோஜனப்பட்டுதான்னா சில பேருக்கு சில வஸ்துவை கொடுத்தா அது உபயோகப்படுத்த தெரியாது. நமக்கு கொடுத்திருக்கார் கர்ணகலேபரனையும் சரீரத்தையும் உபயோகப்படுத்த தெரியல. இந்த ஜென்மாலதான் உபயோகப்படுத்தணும். என்னமா உபயோகப்படுத்தணும்? ஆச்சாரியன் திருவடி தவிர மற்றொரு உபகாரம் கிடையாது என்ற நிலையில இருக்கணும். இப்ப அதனால அவர் கொடுத்தது வீணா போயிடுத்தணும். அப்ப அவருடைய வள்ளல் தன்மை வீணா அப்படின்னு இருக்கு. வீணான காலத்தில் இப்ப இவருக்கு ஆழ்வாருக்கு ஔதாரியம் தெரிவிக்கிறாரு. பகவானுக்கு தானே சுவாமி ஔதாரியம்னா இருக்கு. அவர் கர்ணகலேபரங்களை கொடுத்தார், சரீரத்தை கொடுத்தார், அது வீணா போயிடுத்தணும். அந்த வீணான காலத்தில் நம்மாழ்வார் நம்ம தேர்த்துறார். தேர்த்தி என்ன பண்ணார்? நமக்கு அவருடைய திருவடியை காட்டி கொடுத்ததே நம்மாழ்வார் தானே. அப்ப அதனால்தான் என்ன பண்றார்? பெரியவன் குருகூர் அவர் நமக்கு சரீரம் கொடுத்திருக்கலாம், கர்ணகலேபரங்கள் கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் திருவடியை காட்டலையே. அந்த திருவடியை காட்டி கொடுத்தது ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தால் உனக்கோர் கைமாறு நானொன்றிலேன் எனது ஆவியம் குணதேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரு 5ஆம் பத்துல. அப்படி இருக்கச்சே அந்த திருவடியை காட்டினாருனோ அந்த காட்டினபடியார் என்ன எடுத்து இவருக்குதான் என்னது பெரிய வன்குருபூர்ணர். வன்மைன்னா வள்ளல் தன்மை, ஔதாரியம். அப்ப பகவானுடையது வன்மை, ஆழ்வாருடையது பெரிய வன்மை.
அதான் பெரிய வன்குருகூர். பகவானுடைய வெறும் வன்மை. ஏன்னா திருவடியை கொடுக்கலையா சுவாமி. இது ராமானுஜம் கூட இதே மாதிரி வரும். காணது காட்டி தந்து அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப பகவானுடைய வன்மை, ஆழ்வாருடைய பெரிய வன்மை. ஏன்னா சரீரம் கொடுத்தான் பகவான், ஆனால் அது காரியகரம் ஆகல. காரியகரம் ஆனா பெருமானின் திருவடிகளை கொடுத்தார் ஆழ்வார். அதுதான் பெரிய வன்மை. இப்ப பகவான் தன் திருவடியை காட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே, நம்ம எப்பயும் மோட்சம் போயிருக்கணுமே. ஏன் சுவாமி போகிறேன்னா கொடுக்கல, சரீரத்தை கொடுத்தானே தவிர அதற்கு மேற்கொண்டு திருவடியை காட்டி கொடுக்கலையனோ. அந்த திருவடியை காட்டி கொடுத்தது சுவாமி நம்மாழ்வார் ஆனபடியால அதான் பெரிய வன்மை அப்படின்னு தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் யார், பெருமாள் யாருன்னு சொல்லி கொடுத்தாரு. இவர் யார், அவர் யார் கொடுத்தார். ஆக இப்ப தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் ஆசிரமத்தில் குருகூர் நகர், பெரியவன் குருகூர் நகர். குருகூர் நகர் வந்து வைகுண்ட மாநகரை வியாபற்றிக்கிறது. பரமபதம் என்பது அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்பதாய் ஆழ்வார் வருவதெல்லாம் இவரும் திருநகரி என்றாலும் ஆழ்வார் என்றாலும் அப்படியே ஆய்வித்து அனுபவிப்பது நம்பிக்கை. நான் ஒன்றை பற்றினேன், ஒன்றை விட்டேன் என்னம்படியாக ஆழ்வாருடைய பூர்த்தி இருப்பது. அதாவது ஆழ்வாரை அனுபவிக்கும் அனுபவத்தில் பகவத் விஷயம் அந்தர்பூதமாய் இருக்கும். ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இந்த இடத்துல பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கை வன் குருகூர்னு சொன்னார் இல்லையா. பெரியவன் குருகூர். இந்த குருகூர் என்கிற சப்தம் வைகுண்டமானவரை வியாபர்த்திக்கிறது. இது சீவை கொடுத்து சொல்லல. அப்பனா வைகுண்டமாநகர் மற்றது கையதுவே என்பதில்லை. இது குருகூர் நகர். அப்ப வைகுண்ட நகரை நான் சொல்லவில்லை. மதுரை விழாவில் தெரிவிக்கிறார், வைகுண்ட நகரை நான் சொல்லவில்லை. என்ன நம்மாழ்வார் பரமதம் சொன்னா அவர் சீவை கொடுத்து சொல்வார். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்தை அந்தமிழ் பேரின் அடியோரோடு இருந்தவை அப்படின்னு தெரிவிக்கிறார். சூழ்விசும் பரிங்கில் பாசன அவர் பரமபதம் சொன்னா என்ன ஆகும், அவர் எவ்வளவு ஆனந்தப்படுவாரோ. அதே போல திரும்பி பார்த்தாலே இவர் திருக்குறுகூர்னு சொன்னா சொல்லி அதே ஆனந்தப்படுறார். நம்மாழ்வார் பரமபதம் சொன்னா எத்தனை ஆனந்தமோ அந்த ஆனந்தம் பரமபதம் சொன்னா மதுரகவி ஆழ்வாருக்கு ஆனந்தம் இல்லை. அப்ப என்ன இதை சொல்ல சுவாமி, திருக்குறுகூர்னு சொன்னா ஆனந்தம். அப்ப நம்மாழ்வார் பரமபதம் சொன்னால் எப்படி ஆனந்தப்படுறாரோ அதே ஆனந்தத்தை பரமபதம் சொன்னபடியால் ஆனந்தம் மதுரகவியாருக்கு இல்ல, திருக்குறுகூர்னு சொன்னபடியில் ஆனந்தம். அதே போல நம்மாழ்வார் அயர்வரும் அமரர்கள் அதிபதி உயர்வரம் உயர்நலம் உடையவன் எவனவன் அயர்வரம் அதிரிடம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதினு சொன்னா எத்தனை ஆனந்தப்படுகிறார். அதே ஆனந்தத்தை சுவாமி மதுரகவியாழ்வார் ஒருவேளை அயர்வரும் அமரர்கள் மறுபடியும் சொல்வாரா? கிடையாது. பிரபன்ன ஜன கூட்டஸ்தர், எங்கள் குலத்துக்கு தலைவர், பிரபன்ன குலமாக இருக்கக்கூடிய அந்த குலத்துக்கு தலைவர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆனந்தம். இப்ப நம்மாழ்வாருடைய காலட்சமே வச்சுக்கலாம். நம்மாழ்வாரின் ஆனந்தம் மதுரகவிகனின் ஆனந்தம். நம்மாழ்வார் ஆனந்தம் சீவைகுண்டன் சொன்ன ஆனந்தம், அயர்வரும் அமரர்கள் சொன்ன ஆனந்தம், மதுரகவியாழ்வார் ஆனந்தம் இல்ல சுவாமி திருக்குறுகூர்னு சொன்ன ஆனந்தம், அதுக்கு மேற்கொண்டு பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் சொன்ன ஆனந்தம். அதனால்தான் பெரியவன் குருகூர். சரி சுவாமி, பெரியவன் குருகூர் நகரான் நல்லார் நவில் குருகூர் நகரான்னு அங்கிருந்த பாட்டு வரும். ஏன் குருகூர் நகரான்னு சொல்லானே, குருகூர் நகர் நம்பிக்கைன்னு சொல்றாளியே. குருகூர் நகர் நம்பிக்கை ஆளுரிய நாய் அப்படின்னு இருக்கிறியா. ஏன் நகர் நம்பிக்கைன்னு சொல்றாரு? குருகூர் நகரான்னு சொல்லி இருக்கலாமோனோ. ஏன் சொல்றாருன்னா நம்பினா என்ன அர்த்தம்? பூர்ணத்துவம். நம்பினா குணங்கள் பூர்த்தியா இருக்கு, பூர்ணத்துவம். அப்ப பகவான பற்றினா பூர்ணத்துவம் இருக்கானா? இல்லை. இப்ப திருக்குறுங்கி நம்பியை பற்றினா குறுங்குடி நம்பியை பற்றினாதான் இருக்கும். எக்ஸலண்டா இதுக்கு வாங்க. குருகூர் நம்பினா என்ன அர்த்தம்? நம்பினா என்ன அர்த்தம்? பூர்ணமா இருக்கு, எல்லா கல்யாணங்களும் இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்றோம். அப்ப அதே மாதிரி திருக்குறுங்குடி நம்பிக்கை அதே போலதானே. ஆமா. அப்ப என்ன வித்தியாசம்னா திருக்குறுங்குடி நம்பியை சொல்லியாச்சுன்னா அந்த திருக்குறுங்குடி நம்பியை பற்றினாதான் இருக்கும். ஆமா, வாஸ்தவம் தான். ஆனா அதே போல அதுல அந்த திருக்குறுங்குடி நம்பின்னு சொன்ன ஒரு சப்தத்துக்குள்ளே ஆழ்வார் நம்மாழ்வார் அடங்குவாரான அடங்க மாட்டார். இந்த நல்லா கேட்டுக்கோ. திருக்குறுகூர் நம்பி திருக்குறுங்குடி தவறா சொல்லிட்டேன். சில சப்தங்கள் அடிக்கடி தவறா வந்துடுது. திருக்குறுங்குடி நம்பின்னு நம்ம சொன்னோம்னா அதுல நம்மாழ்வார் என்கிற சப்தம் உள்ளுக்குள்ள அடங்காது. ஆனா குருகூர் நம்பின்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோ, அந்த குருகூர் நம்பி திருக்குறுகூர் நம்பின்னு சொல்லியாச்சுன்னா
அதுல திருக்குறுங்குடி நம்பி அடங்கிறது. அப்ப துருகூர் நம்பி பற்றினால் அதற்குள் திருக்குறுங்குடி நம்பிய அடக்கம். ஆனால் நான் திருக்குறுங்குடி நம்பிய சொல்லினோம்னா அது திருக்குறுகூர் நம்ம அடங்கிறதுனா அடங்கலையே. அதே ஏன்னா நம்மாழ்வார் திருவடியை பத்தினா பகவானையும் அதுல கலந்துடுறாங்க. ஆனா இதே திருக்குறுங்குடி நம்பிய திருவடி பத்தினா ஆழ்வார் அதை வராருன்னு வரும். அப்ப நம்ம யாரை பத்தினோம்? ஆழ்வார் திருவடி. ஆழ்வார் இதைத்தான் முன்னாடியே பத்தின தேவினே அவன் பொன்னடி மேவி அங்கேயே இதே அர்த்தத்தை தான் கணிக்கிறார். அப்படி இருக்கச்சு திருக்குறுங்குடி நம்பியை பார்த்தோம்னா என்ன பிரயோஜனம்? அவரை பத்தினதா அர்த்தம். நம்மாழ்வாரை பத்தினதா அர்த்தம் இல்லை. திருக்குறுகூர் நம்பியை பத்தினாச்சுன்னா ஓ இந்த நம்பியும் பத்தினேன், திருக்குறுகூர் நம்பியும் பத்திரிக்கேன், திருக்குறுங்குடி நம்பியும் பத்தினேன் இல்லையா? அப்ப பெருமாளை பத்தினா அவரை மட்டும் அனுபவிப்பது, ஆழ்வாரை பத்தினா பெருமாள் என்ன ஆழ்வார் என்ன இருவரையும் சேர்த்து அனுபவிப்பது. உண்டா சுவாமி? ராமானுஜ மேல வரப்படுது, கடைசியில வரப்படுது. இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலையன்னம் பொறிப்பிடம் மாயனை சிந்தன் நல்லோர் அவனன்னுடன் வந்திருப்பிடம் மாயன ராமானுஜன் மனத்தை நின்றவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கின்புறமே அப்படின்னு பாசனம் இல்லையா? இந்த என்னது மொத்த ஸ்ரீவை கூட்டம் என்ற இருப்பிடம் வைகுண்டம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறிப்பிடம் மொத்த பேரையும் சேர்த்து சுவாமி ராமானுஜர் தன் திருவுள்ளத்திலே தாங்குறார். மொத்த பேரையும் திருவுள்ளத்திலே தாங்குறார். அப்ப அப்படிப்பட்ட அந்த ராமானுஜரை தன்னுடைய திருவுள்ளத்துக்குள்ள வைத்துட்டா இப்ப ராமானுஜன் சேர்த்து தாங்குறாரோனும் வந்துடுறதுனும். இப்ப இவரு இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடா அதெல்லாம் பத்தல திருவரங்கத்தமிழனார். திருவரங்கத்தமிழனார் பார்த்தீங்கன்னா ராமானுஜருடைய திருவடியை அப்ப அபாலம் சேர்ந்து வந்துட்டாரணும். அதே போல இங்க ஆழ்வார் திருவடியை பத்தினேன், ஆழ்வாரை சேவித்தேன், அதற்குள் திருக்குறுங்குடி நம்பியும் கலந்துட்டார் தெரிவிக்கிறார். அப்ப நம்பினா பூர்ணர். என்ன பூர்ணர் சுவாமி? பூர்ணர் பூர்ணர் பூர்ணர்னு சொல்லிக்க. என்ன பூர்ணா? தன்னையும் பெருமாளையும் அனைவரையும் தனக்குள் அடக்கி கொண்டு இருக்கக்கூட பூர்ணர். நம்மாழ்வார்னு சொல்லியாச்சுன்னா நம்பி குருகூன் நம்பி சொல்லினா பூர்ணத்து உண்டு, அவருக்குள்ளே பகவான் உண்டு, அதை அடக்கி கொண்டிருக்காளையா. ஆகையால் இவரை பற்றினால் பகவத் விஷயம் அதற்குள் அடங்கி இருக்கும். நம்மாழ்வாரை பத்தினா பகவான் அதுக்குள்ள அடங்கி இருக்கார், பகவானை பத்தினா நம்மாழ்வார் அதுக்குள்ள அடங்கி இருக்காரானா? நம்பியிருந்தார். அதான். ஆக அப்படிப்பட்ட குருகூர் நம்பி ஆள் உரிய நாய் அடியேன் பெற்ற நன்மையே. ஆள் உரிய நாய் இருக்கு. ஆள் உரியனா உரிய ஆளாய், உரிய அடியனாய். ஆள் ஆள் என்றானா அடியவன், அடினா உரியன்னா அனன்யார்கத்தும். ஆள்னா அடியவன். இவருக்கு ஆள் சுவாமி அப்படின்னா அவருக்கு அடியவன் அர்த்தம். உரிய உரியன்னா அனன்யார்கத்தும், அவருக்கே அடியவன் இருக்கு இல்லையா? அவரை தவிர மற்றொருத்தருக்கு ஆட்படாத அடியவன், அந்த ஆள் உரிய நாய். ஆள் உரிய. அப்ப நம்மாழ்வார்க்குரிய அடியன் யான் மதுரை தெரிவிக்கிறேன். ஆள் உரிய நாய். அப்ப நம்மாழ்வார்க்குரிய அடியன் யான். அவர் எதை பற்றினாரோ அதை நான் பத்தணும், எதை விட்டாரோ அதை நான் விடணும். தெரியணும். நம்மாழ்வார் எதை பத்தினார் அதை நான் பத்தனமனும், எதை விட்டாரோ அது சுவாமி சுவாமி பிடித்துக் கொண்டது நம்மாழ்வார் பிடித்திருந்தது கரியகோண திருவுரு. கரியகோர திருவுரு தானே. அதனால அந்த கரியகோர திருவுருவை நான் கண்டேன். அப்ப பெரியவன் குருகூர் நமர் நம்பிக்கு ஆள் உரிய நாய். ஆள் உரியானா அவர் எதை பத்திரும். ஆள் உரியானா அவருக்கு நான் அனன்யாருக்கு சேஷத்தோன அவர் பொருட்டு இருக்கணும். எப்ப அவர் பொருட்டு இருக்கணும், அவர் எதை விட்டாரோ அதை அடிய விடணும். இது மதுரை தெரிவிப்பது. எதை அவர் பத்தினாரோ அதை பத்தனமனோ. அவர் எதை பத்தினார்? கரியகோர திருவுருவை பத்தினாரனோ. அதனால நான் கண்டேன், அதனால கண்டேன்னாரு. அப்ப அவரை பத்தினால் அவருடைய எண்ணமோ அடியனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அவர் அடைய ஆசைதான் அடியனுக்கு ஆசையா இருக்கணும். நம்ம ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்னவோ அந்த திருவுள்ளம் தான் அடியனுக்கு இருக்கணும். அவருக்கு ஆசை பொழுந்த நின்ற பிரானை சேவிக்கணும். நான் மாற்றி நினைக்கலாமா? நினைக்கப்படாது இல்லையா? அதற்காகத்தான் சேவிக்கிறேன். அப்ப கரியகோர திருவுரு காண்பன் நான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல ஆளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மை என. ஆளுரிய நாய் நான், ஆளுரிய நாய் அடியேன் பெற்ற நன்மை இருக்கு. ஆளுரிய நாய் இதுக்கு முன்னாடி சப்தம் பாருங்க. கரியகோல திருவுரு காண்பன் நான், நான் போட்டிருக்காரு. அதே போல
ஆளுரியனாய் நான் பெற்ற நன்மையே போட்டுக்கலாமோ. இங்க மட்டும் இதுக்கு அடியேன் வந்திருக்கு. அப்ப அதே அந்த இடத்துல அடியேன் போட்டுக்கலாமோ. கரியகோல திருவுரு காண்பன் அடியேன், அங்க நான் இருக்கு. பாசனம் சேவிக்கும் போது எல்லாம் ஞாபகம் வருமானு தெரியாது. ஞாபகம் வந்த மேற்கொண்டு பாசனமே போகாது. கிடுக்கிடுன்னு 5 நிமிஷத்துல பாசனம் ஓடி போயிடும், வராது. ஆனா இப்ப நான் என்கிற சத்தம் கரியகோல திருவுரு காண்பன் நான் அங்க போட்டுக்க அடியாது. அதே போல இங்க என்னன்னா ஆளுரியனாய் நான் பெற்ற நன்மையே அடியேன் பெற்ற நன்மை எல்லாம் நான் பெற்ற நன்மையை பண்ணிருக்கலாமன்னா சொல்லிருக்கலாமேன்னா அடியேன் ஏன் சுவாமி சொன்னாரு. அப்பனா ஆழ்வாருடைய நீர்மைக்கு தோற்றார். ஆள் உரியானா அவருக்கு நான் சேஷபூதன், அவருக்கு நான் பரதந்திரன், அவரது அனன்யார சேஷன் அந்த நீர்மை. அப்பனா ஆழ்வார் எத்தனை சுலபர் என்று பார்த்து அந்த சௌலபியத்துக்கு தோத்து அடியேன் நாம் அவருடைய சௌலபியத்துக்கு தோத்து நாமனா பகவானை சேவிக்கிறோம், சாஸ்திரம் தோட்டின்னு சேவிக்கிறோம், ஏதோ குருவாச்சாரியர் சொன்னாலும் சேவிக்கிறோம். இப்ப அதே போல இவரு நம்மாழ்வாருக்கு அடிமையி, நம்மாழ்வார் திருவடி தவிர மற்றொன்று கிடையாது. அதனால சாஸ்திரம் சொல்லியிருக்கு சாமி, ஆச்சாரம் தவிர கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த திருவடி பத்தினாரானா இல்லைன்றார். தாஸ்யரசன் தெரியுமா? ஆழ்வார் தான் சுவாமி, நான் தாசன். அந்த தாஸ்யரசன் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஆழ்வார் திருவடி பத்தினாரானா இல்லைன்றார். ஆழ்வாருடைய நீர்மை மனசுல பட்டது. நீர்மைன்னா என்ன அர்த்தம்? அவர் எத்தனை தூரம் உபகாரம் பண்ணியிருக்காரு, எத்தனை பண்ணியிருக்காரு, அந்த நீர்மை பட்டது. அந்த நீர்மை பட்டவனே அப்ப அடியன் தான், அடியன் தான். ஜெயம் சுவாமி இந்த அடியேன கரியகோல திருவுருக்கு கொண்டிருக்கலாமோ, இந்த நியாயமா பாரு பண்ணிட்டு பகவான சொல்றச்சே நான் சொன்னார், ஆழ்வார சொல்லச்சே அடியேன்னு சொல்றார். நம்ம சம்பிரதாயத்திலே காலக்ஷேப அதிகாரம் சொல்லும் போது பகவான் அவன் இவன் பேசுவான், ஆழ்வார் ஆச்சாரம் பேசுவான் அவர்னு பேசுவான். பார்த்துருக்கேன் அநேகமா இதெல்லாம் இருக்கும். அப்ப அவர் என்கிற சப்தம் வந்தாலே அங்க ஆழ்வாரோ ஆச்சாரியோ வந்திருக்கான்னு அர்த்தம். அவன் இவன் என்று கூழை மின் நெஞ்சினால் இழப்பான் இவன், ஆழ்வாரே அதான் சொல்றார் அவன். அப்ப அவன்னு சொன்ன ஏன் சுவாமி அவருக்கு அவ்வளவு தூரம் பெருமை இல்லையா? இருக்கு. ஆழ்வாரோட பெருமை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆழ்வார் அவர் தான், அவர் அவன் தான். அதை வைத்துக் கொண்டுதான் நான் கரியகோல திருவிருக்காண்பன் நான் அங்கு. இங்க ஆளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே, ஆளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையை அடியேன் தெரிவிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நீர்மை அடியேனுக்கு, அந்த நீர்மைன்னா என்ன அர்த்தம்? நீர்மை ஆழ்வார்க்கு உண்டா ஆச்சரியமான நீர்மை. தொண்டீர் என்ன பண்ணிருக்கா? 5ஆம் 12ஆம் திருவாழ்நில ஆச்சரியமான பாசனம். பொழிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம் நலியும் நரகமும் தங்க நவனைக்கிங் யாதொண்டமில்லை கலியும் கடும் கண்டுகொண்மின் கலந்தந்தன் பூதங்கள் மல்லேல் மணிய புகுந்து இசபாடி ஆடி ஒழிதரக்கொண்ட அதுல தொண்டீர் எல்லீரும் வாரீர், தொண்டீர் எல்லீரும் வாரின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப பகவானுக்கு தொண்டர்களா யாரு அனைவரும் வாரும் வாரும் கூப்பிட்டார் இல்லையா? அவ்வளவு எல்லாரையும் கூப்பிடுறாரு. இன்னார் இணையார் என்ற வாசி இல்லாமல் எல்லாரும். அதனாலதான் அந்த நீர்மை இருக்கிறவனையும் அம்மா வச்சிருக்கோம். அப்ப எல்லாரும் வாருமுன் கூப்பிட்டாரு இல்லையா சாமி? எல்லாரையும் வாருமுன் கூப்பிட்டது ஒரு நீர்மையா? எல்லாரும் வாருமுன் கூப்பிட்டது பெரிய நீர்மையா? எல்லாரும் தான் கூப்பிடுறாங்க. அவர் அந்த மாதிரி கூப்பிட்டபடியால் தான் நீச்சனான அடியேன்னு வந்திருக்கேன். அவர் எல்லாரும் வாருங்கன்னு கூப்பிடலன்னா நீச்சனான அடியே வந்திருப்பேனா? யாரு? மதுரை தெரிவிக்கிறாரு அடியே வந்திருக்கவனா? அப்ப நான் வந்திருக்கேன்னாலே அடியே வந்திருக்க முடியுமா? கூப்பிடலாம் வருவேனா? வரமாட்டேனே. தொண்டீர் எல்லீரும் வாரின் கூப்பிட்டாரனோ அப்படிப்பட்ட நீமை கண்ட பெயரையும் கூப்பிட்டபடியால் தான் அவஸ்துவான அடியேனும் வந்து நமக்கு என்ன தோணுனா ஆழ்வாரை யார் வேணா பத்தலாம். ஆனா பகவான பத்தத்துக்கு இன்னார் இணையார்னு சில 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 கட்டுப்பாடுதான் உண்டு. ஆழ்வார் அப்படி இல்லை. இது தன்னத்தை போல. அதான் பேபிரேவன் பொன்னடி யார் வேணா பத்தலாம். அப்ப யாரு வேணா பத்தனா யாரையும் கூப்பிடுறாரு. அப்ப அவஸ்துவா இருக்கா? ஒரு வஸ்துவேவானே இல்ல, அவ்வளவு மோசமானவன். ஆனா அப்படிப்பட்ட அவஸ்துவான அடியேன வந்தேனும். அப்ப அடியேனு கூட அங்கீகாரம் பண்ணும் அளவுக்கு நீர்மை நம்மாழ்வார் கொண்டனா அந்த நீர்மைக்கு தோத்து அடியேன், அந்த நீர்மைக்கு தோத்து அடியேன் பெற்ற நன்மையே, அடியேன் பெற்ற நன்மையா அந்த நீர்மைக்கு தோத்துதான் அடியேன்னு சொன்னேன். கரியகோல திருவுரு காண்டது பகவானை தரிசித்ததுல. சரி சுவாமி, அடியேன் பெற்ற நன்மைன்னா என்ன நன்மை பெற்றேன்?
நன்மைனா என்ன நன்மை பேசுன்னா பகவானை தரிசித்தது லாபம். கரிய கோலத்தில் ஒரு கான்வென்ட் பண்ணணும், சேவிச்சணும். அந்த சேவித்தது நானா சேவிச்சனால ஒண்ணும் இல்லை. எப்ப ஆழ்வார்க்கு உரியவனாக இருந்தேனோ, நல்லா இது புரிஞ்சுக்கணும். நம்ம பகவானை சேவிக்கணும்னா நேரம் டிக்கெட் வாங்கி போலாம் அப்படின்னு இல்லையா? ஆழ்வார் திருவிழி பத்தினும் பத்தியாசன் என்ன சுவாமி அவர் வந்து நம்ம கிட்ட நாம போக வேண்டாம், நாம போக வேண்டாமா சுவாமி? வேண்டாம். இப்ப கரியகோல திருவுருக்கான் மன்னன் அவர் தான் இந்த மதுரகவி ஆழ்வாருக்கு எப்படியா சேவை சாய்த்தே ஆகணும்னு அவர் கங்கணம் கட்டிட்டு இருக்காரு புனித நின்ற பிறால். இப்ப என்ன ஆயிடுது? அதுக்கு என்ன இந்த கங்கணம் கட்டுறதுக்கு என்ன காரணம்? ஆழ்வார் திருமணியை பத்தினபடியால அப்படின்னு. இப்ப இவருக்கு என்னமா கிடைச்சது நம்ம கேட்டோம். கரியகோல திருவுருக்கா கண்டீரணும். என்னமா கண்டீர் அப்படின்னா, ஒண்ணுமில்லை, நான் ஆழ்வார்க்குரியவனாக இருந்தேன், அடியேனே பெருமாளை சேவித்தேன். ஆச்சரியப்படுறாரு. இதெல்லாம் ஆழ்வாரை பத்தினேன், அவருக்கு அடிமையா இருந்தேன், அவ்வளவுதானே சுவாமி. அதனால என்ன நன்மை வந்தது? கரியகோல திருவுரு கண்டேன். ஆழ்வாருக்கு அடியனா இருந்தபடியால கரியகோல திருவுரு. சரி சுவாமி, ஏன்னா பகவான நம்ம எதனால அடையலாம்? எதனால் நம்மளை அடையலாம்? நல்லா பாருங்க. பகவானை அடையணும்னா எதனால் அடையலாம்? ஏதோ ஒரு புருஷகாரம் இருக்கணும். ஒண்ணு ஆச்சாரியனோ ஆழ்வார்களோ பிராட்டியோ ஏதோ ஒரு புருஷகாரம் இருக்கணும். இப்ப அதனால தானே அடையலாம். அப்ப ஆனா அந்த புருஷகாரத்திலையும் சிலர் அடைவது எப்படின்னு தெரியுமா? உபாசனத்தின் மூலமா அடையலாம். உபாசனா கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, தன் முயற்சியால் அடையக்கூடிய சாத்தியோபாயம் மூலமா அடையலாம், அல்லது சித்தோபாயம் மூலமா அடையலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாம திருமலைக்கு போறோம், இந்த வழியா போயிட்டு இருக்கோம், கிடுகிடுன்னு போயிட்டு இருக்கோம், நடவாத வழியா போறோம். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் நன்னா நடக்கிறவன் தான் 4 மணி நேரத்துக்குள்ள போயிடுவார். இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்கிறவன் தான் 3.5 மணி நேரத்துக்குள்ள போயிடுவார். ஆனா பின்னாடி ஒரு இடம் இருக்கு தெரியுமா? ஆழ்வார் பின்னாடி ஒரு இடம், ராஜாக்கள் அந்த வழியா தான் போவார். ஆனா அது அந்த இதெல்லாம் படிக்கட்டுல ரொம்ப பெருசா இருக்கும், ஏறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த வழியா போயிடுச்சுன்னா 1.5 மணி நேரத்துல போயிடும். அந்த மணி நேரம் போயாச்சுன்னா திருமலைக்கு 1.5 மணி நேரத்துல போயிடலாம். இப்ப அதே நான் வந்து சாமானிய நன்னா நடந்து போல என்னால முடியாதுன்னா 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அதே போல நான் பகவானை தரிசிக்கணும், சேவிக்கிறவன்னா சாஸ்திரம் சொல்றது ஆத்மாவாகரே திரஷ்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ விதித்தியாசதவ்யகான்னு அப்படின்னு நல்லா உபாசனம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பகவானை சேவிக்க முடியும். ஆனா இப்ப மதுரகவை என்ன தெரிவிக்கிறேன்னா, நான் அந்த பாதையில போகலையே, உபாசனம் பண்ணக்கூடிய பாதையில போகல. அப்ப உபாசனம் பண்ணக்கூடிய பாதைன்னா 3.5 மணி நேரம் பாதை அப்படின்னு சொன்னேன்றதுக்கா அது முறை உபாசன பாதைன்னு நினைக்காதீங்க, எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அப்ப 3.5 மணி நேரம் உபாசனம் பாரு. இப்ப நம்மாழ்வார அடைந்தேனும் அடிவன் என்று அடைந்து சொல்லிட்டு வரணும். அப்பனா அது 1.5 மணி நேரம் பாதை. அந்த பாதையில நம்மாழ்வாரை திரும்பி பற்றிடணும். உடனே என்ன பண்ணார்? பெருமாள் ரொம்ப சுலபமா பெருமாள் சந்தோஷத்தோடு என் முன்னாடி வந்து நின்றார். நான் பிரார்த்திக்கவே இல்லை, நான் பிரார்த்திக்காம இருக்க செய்தியும் அவர் வந்து முன்னினார். அப்ப என்ன சுவாமி, இதுதான் சுலபமான பாதை. பகவானை சேவிக்கணும்னா ஆழ்வாருடைய சம்பந்தம், அந்த திருமை சம்பந்தம் ஆழ்வார் கடியவன் அடியவன் சொல்லியாச்சுன்னா உடனே என்ன பண்ணா எந்த விதமா அந்த திருமலை போவதுக்கு அது இந்த 3.5 மணி நேரம் சுத்தின்னு போகணும். அந்த சுத்தி பாதெல்லாம் போகாம நேரா போனோம் அப்படின்னு தெரிவிக்கிறாளியா, அதைத்தானே. அப்ப எதை பத்தனம் எதை விடனம் என்கிற பகுத்தறிவால் நான் இங்க வரல. இதான் தெரிவிக்க மதுரகவியாவர். நாம என்ன நினைக்கிறோம்? சாஸ்திரம் சொல்லிட்டு இதை திரிபுராதேவிக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். திரிபுராதேவிங்கிற அம்மையார்ட்ட கேட்டிருக்கா, சாஸ்திரம் சொல்லிட்டு நீ ரங்கநாதனை சேவிக்கிறல? இல்ல, ஆச்சாரியன் சொன்னா சேவிச்சேன், எம்பெருமானா சொன்னா சேவிச்சேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதே போல என்ன, நான் இதெல்லாம் எதை பார்த்தனும் எதை விடணும்? சாஸ்திரம் தெரிஞ்சுட்டு நம்மளோட இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் என்னென்ன உபதேசம் பண்ணிருக்காங்க ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் இல்ல. பெருமாளை பத்தினே எதனால்னா சாஸ்திரத்தை தான் வாசித்து பெருமாளை பத்ததுலாம் இல்லை. ஏன்னா பத்தத்தை விடணும், இதை பத்தணும், அதெல்லாம் பத்தல. உரிய அடியவன் ஆள் அறியேன், அதான் தெரிகிறார். ஆட்புக்கது ஆள் உரிய நாய் அடியேன் பெற்ற நன்மையே. ஆள் உரிய நாய் உரிய அடியவன், நம்மாழ்வார்க்கு உரிய அடியவன் ஆகையாலே பற்றினேன். அப்ப நம்மாழ்வார்க்கு உரிய அடியவன் அப்படின்னா ஆழ்வாருக்கு பிடித்ததை செய்யணும், அதனால பண்ணினேன். சுலபமா முடிஞ்சிட்டு இதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக சுலபமா முடிஞ்சது எது காரணம்? ஆழ்வார் திருவிடியை வந்தது. ஆக
பெரியவன் குருகோன் நகர் நம்பிக்கு ஆள் உரியனாய் அடியேன் பெற்ற நன்மையம்னா உரியவனானேன். இந்த இடத்துல பாருங்க, ஆள் உரியனாய் இந்த சப்தம் இருக்கணும். இந்த சப்தத்தை ஆள் உரியனானேன் அப்படின்னு மாத்திக்கணும். செவிக்கும் போது அப்படி மாத்திக்கப்படாது. அந்த மாதிரி மாற்றிட்டா நமக்கு அர்த்தம் நன்னா துணிக்கிறது. ஆள் உரியனாய் அடியேன் பெற்ற நன்மை என்று கிடையாது. ஆள் உரியனானேன், ஆள் உரியனானேன்னு சேர்த்தாச்சுன்னா அதனால என்ன அடியேன் பெற்ற நன்மை ஏன் நன்மை கிடைச்சது? பகவானுடைய பரிபூர்ணமான கரிய கோல திருவுருவை நான் கண்டேன். அப்ப இந்த இடத்துல பாருங்க அந்த. அதனால இந்த இடத்துல என்ன அது மாதிரி சேர்க்கலாமா சாமி? ஆள் உரியனானேன்னு சேர்க்கலாமா? சேர்க்கலாம். இதுதான் இங்க எடுத்துக்கலாம். ஆசீர்வதிக்கலாம். ஆள் உரியனாய் உரிய அடியானாய் உரிய அடியருக்கு தந்தாமுக்கும் என்று ஒரு பிரியா பிரியங்கள் என்று சுவாமி உகந்ததையை பற்றி அவன் கைவிட்ட வெட்டத்தை விடுத்திருக்கமே சுரூபம் அடியேன் ஆழ்வாவுடைய நீர்மைக்கு தோற்று அடியேன் என்கிறார். தொண்டீர் எல்லீரும் வாரீர் என்னும் நீர்மையிலே பெற்ற நன்மை பெற்ற பகவன் லாபம் ஆழ்வார்க்கு உரிய அடியனாய் பெற்ற போது இதிலே நான் பிராப்த விவேகத்தில் பிராமணியத்தை வந்த நன்மை என்பதே முடிச்சுட்டார். அப்பனா என்ன அர்த்தம்னா அந்த அதுல வந்து அவதாரணம் வந்து வேறு அவதாரணம். ராமனே வந்தான், அதே போல அந்த உரிய அடியனானேன் அப்படின்னு அவதாரணார்த்தம் சேர்க்கணும்னாலே அந்த சேர்க்கும் போது இதுவும் விரோதம் இல்லாம இருந்தா தாராளமா சேர்க்கலாம் இல்லையா? வேறு இதான் சேர்க்கலாம். அப்பனா வேறுபடியால் அடையல. பகவான் ஆழ்வார் பிடித்து அதனால பிடித்தது பகவத் சம்பந்தம் கழிச்சது. சம்பந்தம் அவரை சேவிச்சேன் கரியகோட திருவுருக்காண்பன் சேவிச்சேன் இல்லையா? ஆக பெரியவன் குருகோ நகர் நம்பிக்கு ஆள் உரியே நானேன். அதனால் அந்த இந்த ஒரே நன்மையால் பகவானை சேவித்தேன். பெரியவன் குருகோ நகர் நம்பிக்கு ஆள் உரியவனானேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆள் உரியவனானேன்னு எடுத்துக்கலாமா சுவாமின்னா? அது அந்த அவதாரணார்த்தம்னா அதுவே மட்டுமே அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல நமக்கு எங்கெங்க சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். விரோதம் இல்லாம இருந்தா நார்மலா சேர்த்துக்கலாம். அந்த இடத்துல சேர்த்தாச்சு தான் எடுத்திருக்காரு நான் பெரியவாச்சாமி சேர்த்தோம்னா அப்ப உரியவன் ஆனபடியாலே பகவானை சேவித்தேன். அப்ப ஆழ்வார் திருவடி சம்பந்தம் அவருக்கு உரிய அவன் அடியேன் ஆனபடியாலே பெருமாளை சேவிக்க பெற்றேன். இந்த பாசுரத்தை முடிக்கிறார். ஆச்சரியமான பாசுரம். திருதந்தாகினம் தேவபிரானுடை கரியகோள திருவுருக்காண்பன் நான் பெரியவன் குருவோ நகர் நம்பிக்கு ஆளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே அப்படின்னு தெரிவித்தார். இப்ப ரஞ்சியர் வியாக்கியானம். இப்ப மூன்றாவது பாட்டு இருக்கோம். ஒவ்வொரு பாட்டுக்கும் 3 வியாக்கியானங்கள் பார்க்கணும். அடிய மறுபடியும் திரும்ப சொல்றேன். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பிரதானம். அதுக்கப்புறம் ரஞ்சியர் வியாக்கியானம், அழகிய மணவாள பெருமகள் வியாக்கியானம். அதுல அங்கங்கால எது விசேஷமான அர்த்தங்கள் உண்டோ அந்த அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்பில்லதே ஏற்கனவே சொல்லியாச்சு. நம்பில்லையும் பெரியவாச்சான் உள்ள வியாக்கியானம் அநேகமா இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். எங்க மாறுபட்ட விஷயங்கள் தான் இருந்ததுன்னா அப்ப அதை பார்த்துக்கலாம். இது சொல்லணும். இப்ப நஞ்சியுடைய வியாக்கியானம், நஞ்சியுடைய அவதாரிகை, ஆச்சரியமான அவதாரிகை. இந்த ஆச்சரியமா ஒரு ஒரு நல்லா திரும்ப ஒரு அர்த்தம் ஸ்தாபிக்கிறார் பாருங்க. இது வந்து 5 இருந்து இப்ப வந்து 90 ஒரே விஷயம் இந்த பக்கம் இல்லைன்னு சொல்லிடுறேன். 97ஆம் பக்கம் புஸ்தகத்துல 97ஆம் பக்கம் நஞ்சியர் வியாக்கியானம் அவதாரிகை 3ஆம் பாட்டு. அவர் உகந்த விஷயம் என்று உகக்கிறார். வியாக்கியானம் திருதந்தாகினம் நச்சபுனராவர்த்தது என்கிறது. பகவத் விஷயத்தேரே அத்தை முதலடியாக கொண்டு முடிந்த நிலத்தளவில் போனால் போனபடியெல்லாம் மேல வேண்டும்படியிலே ஆழ்வார் திருவிழில் தமக்குண்டான பாரதந்திரில் இருக்கும்படி அசிவத்திருக்கிறேன். அவதாரிகம் முதலமைச்சர் என்ன அதாவது திருதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோல திருவிருக்காண்பன் நான். இப்ப திருதந்தேனாகிலம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப அந்த திருதந்தாகிலம்னா நச்சபுனராவர்த்ததேன்னு தெரிவிக்கிறது. அப்படின்னா நாம் சீவைகுணம் போடும்போது திரும்பி வர்றது இருக்கா? இல்ல. வேத வாக்கியம் என்ன சொல்றது? நச்சபுனராவர்த்ததே, திரும்புதல் கிடையாது. ஆச்சரியமான அர்த்தம். என்ன கேட்கும்? நச்சபுனராவர்த்தங்கிற புனகா ந அவர்த்ததே, புனகா ந அவர்த்ததே. அப்ப அங்க போனவன் திரும்பி வருவதில்லை. அப்ப போனவன் திரும்பி வருகிறியா? இது எங்க சொல்றது? பகவத் விஷயத்துல சொல்றது. நச்சபுனராவர்த்ததே, நச்சபுன சீவைகுண்ட போனவன் திரும்ப வருது. ஆனா இப்ப நம்மாழ்வார் விஷயத்துல இவர் என்ன சொல்றாரு? ஆச்சரியமான அர்த்தத்தை நஞ்சியர் காமிக்கிறார். திருதந்தாகிலம் என்கிறார். அப்ப
இந்த இடத்துல இங்க ஒரு சங்கதியை எடுக்க காரணம்னா, திரும்பி வந்தாலும் என்று மதுரகவியார் சொல்கிறாரே, திரும்பி வருவானா? திருதந்தா இந்த அர்த்தத்தின் முன்னாடியே பார்த்துக்கணும். திருதந்தேனாயிரம் எடுத்துக்கணும். நான் திரும்பி வந்தாலும் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்ப ஸ்ரீவைகுண்ட போனவா திரும்பி வராளா சுவாமி? சாஸ்திரமே திரும்பி வராதுன்னு சொல்லிட்டு. ஆனா இவர் அதை எடுத்து என்ன எடுத்திருக்காரு? திருதந்தேனாகிலும் திரும்பி வருவாளான்னு கேட்டு வைகுண்டத்தை அடைந்தவன் திரும்பி வருவதில்லைன்னு பிரமாணமே இருக்கு. நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராகத்திலே அப்படின்னு இருக்கு. ஆனா இது பகவத் விஷயத்துல. ஆனா இவர் அதை முதலடியா கொடுத்து முடிந்த அளவு இது அது பகவத் விஷயம்னா பிரதம பர்வ நிட்டை, ஆச்சாரிய விஷயம் ஆழ்வார்ந்த விஷயம்னா சரம பர்வ நிட்டை. அப்ப பிரதம பர்வ நிட்டையிலே திரும்பி வருவதில்லைன்னு சொல்லித்து. அப்ப சரம பர்வ நிட்டை திரும்பி வரலாமா? அப்படிதான் அர்த்தம் கிடைக்குது. அப்படி அர்த்தம் இல்லை. இருந்தாலும் இது சொன்னேன். இவர் என்ன சொல்றேன்னா பிரதம பர்வ நிட்டையிலே திரும்பி வரலன்னு சொல்லிட்டு அதை முதலடியாக கொடுத்து முடிந்த, அதாவது நாம் இங்கிருந்து ஸ்ரீவைகுண்டம் போறோம், ஸ்ரீவைகுண்டம் போறத அங்க கீழே இறங்கி விழுவுமா? வரமாட்டோம். லட்சபதராஜன் வரமாட்டோம் இல்லையா? ஆனால் அதை தாண்டி மேலே ஏறுவோம் என்பது நமக்கு ஏதாவது கேள்விப்பட்டிருக்குமா? ஸ்ரீவைகுண்டத்தை வந்து மேல இன்னொரு அனுபவம் இருக்கு சுவாமி. கேள்விப்பட்டதே கிடையாது. என்ன நீங்க பேசுறீங்கன்னா, ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொன்னோம்னா, திரும்பி வரணும்னா இவர் அதை தாண்டி மேல போயிருக்காராம். என்ன சுவாமி, என்ன புரியவே இல்லையேன்னா, திரும்ப வரமாட்டேன் என்று சொன்னால் திரும்ப கீழ் நோக்கி வரமாட்டேன் என்று சொன்னோமா? அந்த பாருங்க, திரும்பி நான் கீழ் நோக்கி வரமாட்டேன்னு சொல்லணுமா, அல்லது திரும்ப மேல் நோக்கியும் போக மாட்டேன்னு சொல்லணுமா? என்ன சுவாமி புதுசா ஒண்ணு இருக்கு. திரும்புதல் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன நீங்க இந்த மாதிரி அர்த்தம் சொல்றீங்க? திரும்புதல் கிடையாதுன்னா திரும்பி இன்னும் மேல போகிறது கிடையாதா, இல்ல திரும்பி இன்னும் கீழே வர்றது கிடையாதா? எந்த அர்த்தத்தை சொல்லிட்டு புதுசா இருக்கே சுவாமி. இது கேள்விப்பட்டதை எந்த சொல்லிட்டோம்னா, சாஸ்திரத்தை பொறுத்தவரை பகவானை அடைவதை விட மேல் நோக்கி ஒன்று இருக்கான்னா கிடையாது. சாஸ்திரத்தை பொறுத்தவரையும் பகவானை அடைந்த பின்புதான் சீவைகுண்டம் அடைந்த பின்பு அதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா கிடையாது. அதனால கீழ் நோக்கி அடைய மாட்டார் என்று சொல்லி நிறுத்திட்டு, ஏன்னா மேல கிடையாது. மேல போறது உண்டா? இந்த இடத்துல சவுர் இருக்கு, சுவரை தாண்டி போக முடியாது. ஆனா இந்த பக்கம் காலியா இருக்கு, இந்த பக்கம் கீழே தான் இருக்கு. அப்ப கீழே போக மாட்டேன், இந்த அவருக்கு இந்த பக்கத்துல போக மாட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. அந்த பக்கம் போக மாட்டார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சவுரை வந்து விட்டுரும். சுவரை வந்தபடியால போக மாட்டார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாஸ்திரம் அப்படிதான் சொல்லியிருக்கு. அதனால்தான் நச்சபுனராவர்த்தத்தை என்னன்னா, இந்த ஸ்ரீவைகுண்டம் தாண்டி மேல போக மாட்டேன்னு சொல்லல சாஸ்திரம். ஏன்னா மேல போகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, மேல இடமே இல்லை. அதனால போகணும்னு சொல்ல, கீழே வர மாட்டேன்னு சொல்லிச்சு. இப்ப வியாக்கியாத்தா நஞ்சியர் என்ன கேட்கிறேன்னா, இப்ப மேல போக மாட்டேன்னு இந்த சாஸ்திரம் சொல்லித்தா நச்சபுனராவர்த்தது என்கிற அர்த்தத்துக்கு, அல்லது கீழே வரமாட்டேன்னு சொல்லித்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆசிரியர் சாஸ்திரத்தை பொறுத்தவரை பகவானை மேல் நோக்கி என்பது ஒன்று இல்லை. அதனால கீழ் நோக்கி அடைய மாட்டேன் என்று சொல்லி நிறுத்தியது. ஆனால் இது பிரதம பருவ நிட்டை, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அப்ப பிரதம பருவ நிட்டையை காட்டிலும் சர்வ பருவ நிட்டை இருந்தபடியாலே மதுரகவி ஆழ்வாரை பொறுத்தவரையில் நச்சபுனராவர்த்ததே ஒவ்வாதுன்னா சேராது. அப்ப சாஸ்திர ஒத்துக்கிறதா சுவாமி? இவர் சரம பருவ நிட்டையில இருக்காரு. இப்ப ஸ்ரீவைகுண்டம் பிரதம பருவ நிட்டை ஆயிட்டு, அப்ப அதை தாண்டி மேல போடுமே. அப்பதான் சரம பருவ நிட்டைக்கு போக முடியும். அப்பனா புனகா ஆவர்த்ததே அவர் ஒத்துக்கிறார், திரும்பி வருகிறான். வைகுண்டத்தில் பகவான் திருவடி அடைந்தவன் கூட பிராப்தியமாக புருஷார்த்தமாக பெருமாளை அடைந்தவர்கள் கூட என்ன பண்ணலாம், மாறலாம். அப்ப அங்க ஸ்ரீவைகுண்டம் போன பிறகு அங்க போய் மாறலாமா சுவாமி? மாறலாம்ன்றாரு. என்ன சுவாமி? மாறி நம்மாழ்வார் அளவுக்கு உயரலாம்ன்றார். இவர் என்ன சொல்றாரு? அங்கிருந்து கீழே இறங்கறத சொல்லல, இன்னும் அடுத்த படிக்கட்டு ஸ்ரீவைகுண்டத்து மேல அடுத்த படிக்கட்டு இருக்கா சுவாமி? சாஸ்திரம் சொல்லலையேன்னா அது சாஸ்திரம் பிரதம பருவ நிட்டை வரைக்கும் தான் சொல்லிட்டு சர்ம பருவ நிட்டையை சொல்லல. இப்ப ஒரு சர்ம பருவ நிட்டையை சொல்றபடியாலே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு மேல நம்மாழ்வார் அளவுக்கு உயரலாம் இல்லையா? இப்ப இவரை பொறுத்தவரை நம்மாழ்வார் அடைந்தவர் நச்சபுனராவர்த்தத்தை.
பகவானை அடைந்தவர் நச்சபுனராவர்த்தத்தைன்னு சாஸ்திரம் சொல்லித்து. அதை தாண்டி நம்மாழ்வார் அடைந்தேன். இப்ப மதுரகவியாழ்வார் நச்சபுனராவர்த்தத்தை சொல்லுவார். சாஸ்திரமும் நச்சபுனராவர்த்தத்தை சொல்றது. திரும்புதல் கிடையாது சாஸ்திரம் சொல்றது, மதுரகவியாழ்வார் சொல்றாரு. ஆனா மதுரகவியாழ்வார் சொல்றது நம்மாழ்வார் அடைந்த பின்பு திரும்புதல் கிடையாதுன்னு சொல்றாரு. சாஸ்திரம் பகவானை அடைந்த பிறந்து திரும்புதல் கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப ஒரு ஆள் திரும்ப மாட்டான். ஆனா அதற்கு மேல சொல்றா பாருங்க. அதுதான் இந்த பாசுரத்துல நந்தியை தெரிவிக்கிறது. திருதந்தேன் ஆகிலம். திருதந்தேனா பகவானை அடைந்தவரே திரும்பி வரமாட்டார். அப்படியே பகவானை தாண்டினாலும் நம்மாழ்வாரை அடையலாம் அவங்க மேல. ஆனா அவரும் திரும்ப வரமாட்டார். ஆனா ஒருவேளை திருதந்தேனாயிலும் ஒருவேளை நம்மாழ்வாரை அடைந்து திரும்பி வந்தால் எங்க போவா? இது சாஸ்திரம் நச்சபுனராவர்த்தத்துக்கு கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். ஏன்னா சில சப்தங்கள் எல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அது ரெண்டு விதம் இருக்கு. காலக்ஷேப அதிகாரி எப்படி சொல்றான்றது பொறுத்தும் இருக்கு, அடியமேலேயும் குற்றம் இருக்கலாம் பொறுத்து இருக்கு. அவ எந்த பாங்கள் அதை எடுத்துக்கிறான்றது பொறுத்தும் இருக்கு. இந்த டயத்தை பார்த்து கொஞ்சம் சுருக்கமா சொல்லலாம், அல்லது அவருக்கே தெரிஞ்சது இவ்வளவுதான் சுவாமி அப்படின்னு சொல்லலாம், அல்லது இவன் நல்லா புரிஞ்சுப்பா என்கிற அர்த்தத்தோட இப்படின்னு சொல்லலாம். இருக்கட்டும். அப்படிங்க செய்து இப்ப இங்கிருந்து அவரு ஸ்ரீவைகுண்டம் பகவத அனுபவம், அதை தாண்டி நம்மாழ்வார் போயிட்டார். அங்கிருந்து இறங்கினார் வச்சுக்கோ. நச்சபுனராவர்த்தத்தை கிடையாது, இல்ல இறங்குதல் கிடையாது. அதை இப்ப ஒரு விதத்தை அதை கொஞ்சம் அப்படி எடுத்து வச்சுருவோம். இப்ப நச்சபுனராவர்த்தத்தை இறங்குதல் உண்டு, அதான் திருதந்தேன் ஆகினம் அப்படின்னு ஒருவேளை அங்கிருந்து இறங்கினா எங்க வருவார்? திருதந்தேன் ஆகினம். இப்ப அங்கிருந்து இறங்கினா என்ன? ஒருவேளை நம்மாழ்வாரை அடைந்து திரும்பி வந்தால் எங்க போவார்? பகவானை அடைந்து திரும்பி வந்தால் எங்க போவார்? இது ரெண்டு விஷயம் இருக்கணும். பகவானை அடைந்து திரும்பி வந்தால் சம்சாரம். அங்க போனதுக்கு அப்புறம் திரும்பி வந்துட்டு வச்சுக்கேன், சம்சாரம் நன்னா தெரியுது. ஆனா இது நடக்காது. அங்க போனவா திரும்ப இது எதுக்கு சொல்றேன்னா, இது மேற்கொண்டு அடியை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதனால்தான் இந்த சுவாமி இந்த மாதிரி சொன்னாரான்னு தோணும். அடியே சொல்ல அஞ்சியர் காட்டிக்கிறத அப்படியே அடியர் காப்பி பண்ணிட்டு இருக்க, வேற எதுவும் கிடையாது. இப்ப இருக்கிற இப்ப இங்க பகவான் அடைந்தவருக்கு திரும்பி சம்சாரத்துல வருது நடவாத காரியம். ஆனா ஒரு வேலை நடந்துட்டு வச்சுக்கோ. அப்ப நம்மாழ்வார் அடைந்து வந்தால் எங்க வருவான்? பெருமாட்டு தான் வருவார். நம்ம ஏன்னா பெருமாளை தாண்டி நம்மாழ்வார்ட்ட போனா, நம்மாழ்வார்ட்டு இறங்கினா எங்க வருவோம்? பெருமாள்கிட்ட வரணும். பெருமாள்கிட்ட இறங்கினா இந்த சம்சாரம் வருது இல்லையா? இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நடக்குமானா நடவாத செயல். ஒருவேளை நடந்தால் என்ன பாருங்க, இதுதான் வியாக்கியானம். நடவாத செயல் ஒருவேளை நடந்தால் என்ன பாருங்க, முதல்ல எங்க வருவோம்? பகவத் விஷயம், கடைசிப்படி ஆழ்வார் விஷயம். முதல் பகவத் விஷயம், கடைசி. இப்ப ஆழ்வார் இடத்தில் என்பதே பாரதந்திரி இருக்குன்னா அவரே பிரதானம் என்று எவ்வளவு தூரம் வைத்துக் கொண்டிருக்கணும் என்றால், அவர்தான் தவறை விழுந்துட்டு வச்சுக்கேன், ஆழ்வார்ட்ட போயாச்சு. அவர்தான் எல்லாமே. அனன்யாருக்கு சேஷத்துவம், அரண்ய சகத்துவம், அரணை போகித்தும் மூன்றுமே ஆழ்வார்ட்ட இருக்கு இருந்தாலும் அவர் தான் பிரதான. அவ்வளவு தூரம் போயாச்சுன்னா கூட ஒருவேளை அங்கிருந்து தவறி விழுந்தேன்னு வச்சுக்கோ, ஆழ்வார் அந்த ஆழ்வாருங்கிற படிக்கட்டுல இருந்து நான் ஒரு அடுத்த படிக்கட்டு விடுறேன். அது எங்க விடுவேன்? அடுத்த படிக்கட்டு ஆழ்வாருங்கிற படிக்கட்டுல இருந்து அடுத்த படிக்கட்டுக்கு ஒருவேளை விழுந்தனா எங்க விழுவேன்? பகவானுங்கிற படிக்கட்டுல விழுவேன். ஆக மொத்தத்தில் நாம் பகவான் அளவுக்கு போய் திரும்ப வந்தா ரெண்டு விஷயம். ஆழ்வார் விஷயத்துக்கு போய் திரும்ப வந்தா பகவான்கிட்ட வருவோம். இப்ப பகவான் விஷயத்துல போய் திரும்ப வந்தா எங்க வருவோம்? சம்சாரத்துக்கு வருவோம். இந்த சம்சாரத்துக்கு வருவோம். சரி, சம்சாரம். சரி சுவாமி, இந்த சம்சாரம் பகவானுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அவர்தான் இங்க வேண்டாம் 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 இங்க இருக்காதீங்கோ, வாங்க அங்க வாங்க அங்க வாங்க, இதுதான் உங்களுக்கு உச்சிதம், இதுதான் உங்களுக்கு இயற்கையான ஒரு ஆத்மஸ்வரூபம், இயற்கையா இருக்க வேண்டியது. இதெல்லாம் வந்தேரி இந்த லோகத்துல மாறி மாறி பல பிறப்பை பிறந்துட்டு இருக்குமானோ, இதெல்லாம் வந்தேரி. இது இயற்கை இல்ல. இயற்கை இது இந்த ஆத்மா ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து கொண்டு அப்ராகிருதமான திருமேனியை பெற்றுக் கொண்டு அனுபவதரித்த பிரீத்திகாரர்கள் கைங்கரியம் பண்ணக்கூடியவர் தான் இந்த ஆத்மாவுக்கு இயற்கையான தன்மை. இப்ப நம்ம இயற்கை என்னது? இப்ப நம்ம இருப்பது என்ன? செயற்கைன்னு அர்த்தம். இந்த சரீரமும் இந்த அனுபவம் எல்லாமே செயற்கை. அப்ப இந்த செயற்கை பகவானுக்கு பிடிக்குமா? பிடிக்கல.
ஓ சம்சாரம் வேண்டாம், சம்சாரம் வேண்டாம். இப்ப பகவான்கிட்ட போயிட்டு அங்கிருந்து தவறினேன்னு வச்சுக்கோ, அங்கிருந்து தவறினா அந்த பகவானுக்கு பிடிக்காத சம்சாரத்துல வந்து இறங்கிறேன். இப்ப நாம இங்க இருப்பது அவருக்கு பிடிக்கிறதா இல்லையே. எப்ப வருவான்னு காத்துட்டு இருக்காரு அவர் தானே. சேத்தனலாபம் சர்வேஸ்வதற்கு அப்படின்னு காத்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, பெருமானத்தின் தவறினா இப்ப என்ன ஆகுது, பகவான்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட தவறியாச்சுன்னா அவருக்கு பிடிக்காத ஒரு சம்சாரத்துல வந்து நம்ம இறங்குறோம். வந்துடும். அவருக்கு பிடிக்கிறது அந்த சம்சாரம் இறங்கிட்டோம். ஆனா இப்ப ஆழ்வாட்ட இருக்கேன், இந்த ரெண்டு நல்லா கேட்டுப்போம். ஆழ்வாட்ட இருக்கேன், ஆழ்வாட்டுக்கு தவறின உடனே இப்ப என்ன ஆச்சு, அவருக்கு பிடிக்காத பெருமாள் போனா இல்லையே, அவருக்கு பிடிக்காத பொழுந்தென்ன விழாவுக்கு போகலைன்னா அவருக்கு பிடித்த பொழுந்தென்ன விழாவுக்கு நான் போறேன். இப்ப ஆழ்வாட்டு விளையாடணும், விழுந்தா எங்க பகவான் தானே போறேன். அது ஒரு பிடிக்குமா? நல்லாவே பிடிக்கிறது. பகவான் பிடிக்கும், யார்கிட்ட போறோம், பொலித்தன் போறேன். அப்ப ரெண்டு விஷயத்துல எனக்கு எவ்வளவு நன்மை சொல்றா பாருங்க. இதான் நஞ்சியோட அவதாரம் தெரிவிக்கிறார். அதாவது ஆழ்வாரை விட்டு நான் இறங்கினாலும் பகவான் விஷயத்துலதான் வேறேன். அதனால என்ன ஆயிடுச்சு, ரெண்டு நன்மை கிடைக்கிறது. இது ஒரு நன்மை இல்ல, நான் கீழே இறங்கினாலும் எங்கேயோ சம்சாரத்துக்கு வரல. அது மட்டும் இல்ல, பகவான் விஷயத்துல வந்தபடியால பகவானுக்கு பிடித்தான். அவனுக்கு எங்கிட்டே வந்துட்டான், அதைத்தான் எதிர்பார்த்தா எங்கிட்ட வந்துட்டான் அப்படின்னு அவருக்கு பிடித்தான். அவர்கிட்ட நம்ம கீழே இறங்கின்னு வச்சுக்கேன், சம்சாரம் அவருக்கு பிடித்தம் உண்டா? அவர் பிடிக்கவே இல்லை. அப்ப பிடிக்காத ஒன்றை நான் கீழே அவருக்கு நான் பண்றேன், பிடித்த ஒன்றை ஒண்ணு பண்றேன். பிடிக்காத ஒன்றை பண்றதுக்கு யார்கிட்ட வந்துருக்கேன், பகவான்கிட்ட வந்துடுறேன். பிடித்த ஒன்றை பண்றதுக்கு யார்கிட்ட வந்துருக்கேன், ஆழ்வார் திருவார்த்திலிருந்து வந்துருக்கேன். இதத்தான் தெரியும். அப்ப நல்லா பாருங்க, இப்ப கரியகோல திருவுருக்காண்பன் நான் திருதந்தாகிலம் தேவபிரானுடை கரியகோல திருவுருக்கானா நாம பெருமாளை தரிசனம் பண்ணணுமானோ, தரிசனம் பண்ணணும்னா ஆனந்தமா பண்ணு சொல்லுவோம். இந்த ஆசிரத்தை எப்படி நம்ம சேவிக்கிறோம், முதல்ல இதை முடிச்சிடணும். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஆழ்வாட்டு வீட வந்தா பகவான் தான் பார்ப்போம். அவருக்கு அது பிடிக்கிறது, என்கிட்ட வந்துட்டான், அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், என்கிட்ட வந்தான், இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு ஆனந்தமா இருக்கார். அதே பகவான்றது கீழே இறங்கிட்டேன்னா சம்சாரம் தான் அவருக்கு பிடிக்கலையே, பிடிக்காத வந்துட்டோம், அவருக்கு பிடிக்கிறது இல்லை. இதுல இருந்து வித்தியாசம் தெரியுது, ஆழ்வார் திருவடிக்கு போகணுமா பகவான் திருவடிக்கு போகணுமா, இது ஒரு நிலை. அடுத்தது வரணும். திருதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோல திருவுருக்காண்டன்னா நான் பெருமாளை சேவிக்கிற முன்னும் சேவிக்க முடிக்க ஆனந்தம் சேவிப்போம். இப்ப இந்த பாசுரத்தை சேவிக்கிறோம் வச்சுக்கேன். திருதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோல திருவுருக்காண்பன் நான் பெரியவன் குருகோர் நகர்நம்பிக்கு ஆழ்முக காதல் அடிமை பயன் என்று அப்படின்னு இருக்கு. இந்த பாசுரத்தை ரெண்டு விதமா சேவிக்கலாம். எந்த ஸ்வரத்துல சேவிக்கிறோம்னு அர்த்தம். திருதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோல திருவுருக்காண்பன் நான், அதன் இல்லை. என்ன பண்றது, திருவுருக்காண்பன் நான், எனக்கு பகவானை சேவிக்க வேண்டியிருக்கு, ஆழ்வாருக்கு இல்லையே அப்படின்னு திருவுருக்காண்பன் ஆதரவே இல்லாம உதாசீனமா சொல்ற மாதிரி ஒரு துவனி. திருதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோல திருவருக்காண்பன் நான் பெரியவன் குருகூர் நகன் நம்பிக்கை ஆள் புக்க காதல் அடிமை பயனன்றே அப்படின்னு இருக்கு இல்லையா. இது நல்லா ஈடுபாடு இருக்கு. ஆனா அதை முதல்ல சொல்லணும், அதுல ஆதரவு இல்லை, ஈடுபாடு இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் சொன்ன கரியகோல திருவருக்காண்பன் நான் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஏன் ஈடுபாடு இல்லை, மதுரை கவி ஆழ்வாருக்கு அவ்வளவு பிடித்ததில்லை. என்ன பிடித்தல சுவாமி, விழுந்த பிரான சேவிக்கிறத காட்டினா ஆழ்வார் அனுபவம் தான் நல்லா இருக்கு, எதுக்கு சேவிக்கணும்? அப்ப சேவிக்கணும்னா ஆழ்வார் பிடிச்சிருக்காருன்னா சேவிக்க வேண்டியிருக்கு. இப்ப இவன் என்ன சொல்றேன்னா, அங்க ஏன் சுவாமி சேவிச்சேன்னு அவரை கேட்டேன். நான் வெளில வந்தேன்னா, ஆத்த விட்டு வெளில வந்தேன்னா வாசல்ல வந்துட்டு இருந்தார். சரி, ஒரு கும்பீடு போட்டு வைப்பவங்க கும்பிடு. சில பேர் ஆந்தி வேலை சேவிச்சிருக்கலாம், சில திவ்ய தேசம்லாம் போவான். ஆனா அந்த திவ்ய தேசத்துல அந்த திவ்ய தேசம் லிஸ்டே இருக்காது. போற வழிதான் சுவாமி சேவிச்சுட்டு போலாம் அப்படின்னு. அதே போல நான் வெளில வந்த வாசல்ல வந்தேன், புனித நிர்வாகம் வந்திருந்தார், ஒரு கையை கூப்பினேன், ஒரு கும்பீடு போட்டேன் அப்படிதான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னா இவர் அர்த்தம் சொல்றாரு. ஏன்னா அந்த தொனி மாறச்சே இந்த அர்த்தம். அப்படி இந்த சொன்னேன், ஆனா நீங்க சேவிக்கும் போதெல்லாம் ஞாபகம் வரும்.
ஆனந்தமா இந்த மாதிரி உண்டான நஞ்சீர் எடுத்திருக்காரு ஆச்சரியமா. 2 துணியா சேவிக்கணுமா. திருதந்தாகிருந்தேவபிரானுடைய கரிய கோல திருவரத்தான் நன்னான் அப்படின்னு ஒரு ஆதரவை எல்லாம் சேவிச்சேங்க. ஆதரவு இல்லை. என்ன பண்ண சேவிக்க வேண்டியிருக்கு. ஆழ்வார் பிடிச்சிருக்கு சேவிக்கிறேன். சில பேருக்குலாம் பணம் கொடுக்கறதே விருப்பம் இருக்காது. கணவன் மனைவி 2 பேர்ட்ட வந்திருப்பா, கேட்டிருப்பா. இவர் மனைவி பிதாவை பிடிச்சி புருஷனமா பிடிச்சி அவர்கிட்ட எதுவும் பேசியிருப்பார். ஒரு மனைவி கொடுன்னு சொல்லியிருப்பா. ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும். பர்த்தாவுக்கு இஷ்டமே இல்லை. என்ன பண்ணார்? கையில் எடுத்து இந்தா. இந்த நிலை மதுரை கரிய போல திருவரு காண்பண்ணான் உண்டு கிடையாது. அப்பனா அதைத்தான் தெரியும். ஆனா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்ட அழகு, எப்படிப்பட்ட சௌந்தரியம், எப்படிப்பட்ட லாவண்யம் இவ்வளவு இருக்கு சுவாமி. இவ்வளவு இருக்க போய் அந்த மாதிரி சொல்லலாம்னா சதாபசந்தி சூரையகா நித்திய சூரிகள் அமிர்தமாக நித்திய சூரிகள் அனுபவிக்கிறார் இல்லையா? அந்த நித்திய சூரிகள் அனுபவிக்கக்கூடிய அந்த திருமேனியை மதுரகவியாழ்வார் வேண்டான்றா. இதான் அவருடைய நிலை. கரிய போல திருவருத்தான் நான். இப்ப பெருமாள் என்ன சொல்றாருன்னா, இது நல்லா கேளுங்க. அசையமான விஷயம். ரொம்ப வருத்தத்தோடு பேசுறாராம். பெருமாள் என்ன சுவாமி வருத்தம்? வருத்தத்தோடு பேசினது மட்டுமல்லாம தன்னை தானே சமாதானம் பண்ணிக்கிறார். நமக்கு சில இடத்துல சில வித்வான்களுக்கு சில விருதுகள் கிடைக்கணுமே என்கிற ஆசை இருந்துருக்கும். நம்ம சொல்லியிருக்கோம், இதெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஆசை இருந்திருக்கும். யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துட்டா வச்சுக்கேன், இவர் மனசுல இருக்குமோன்னு. என்னவா நம்ம இந்த வண்ணம் தான் பேசியிருக்கோம், நாம சொன்னதுன்னு சரி, அவர் நம்ம சொன்ன மாதிரி சொல்லலையே, அவருக்கு போய் கொடுத்துட்டாரேன்னு மனசுல வருத்தம் இருக்கணும். வருத்தம் இருந்தாலும் உடனே என்ன பண்ணுவான்? அந்த வருத்தம் அதோட இருந்தா இன்னும் அந்த வருத்தம் மேல மேல ஏறிண்டே அது கோபமா வருத்தம் வாய்ப்பு உண்டு. அந்த வருத்தம் இருக்குச்சு என்ன பண்ணுவான்னு அந்த வித்வான்கள்லாம், சரி என்னமோ பகவத் சங்கல்பம் நமக்கு இதுவாக கிடைச்சது, இந்த அளவுக்கு அடிச்சது அப்படின்னு தனக்கு தானே சமாதானப்பட்டு போறா இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் இப்ப மதுரகவியாழ்வா விஷயத்துல முதல்ல வருத்தப்பட்டு தனக்கு தானே சமாதானம் பட்டுக்கிறார். என்ன சுவாமி வருத்தப்பட்டா என்ன சமாதானம்னா, நித்திய சூரிகள்லாம் எனக்கு எவ்வளவு தூரம் உத்தேசமா இருக்கா, அதுல ஒரு துளி கூட மதுரகவியான் நம்மகிட்ட இல்லையே. சதாபசந்தி சூரையகா இந்த நிலையோட அவர் இருக்காரோ. இவர் மதுரகவியாளர் இந்த மாதிரி ஒரு துளியாது அவ 100% இருந்தா வச்சுக்கேன், இல்ல இவட்ட ஒரு 25% இருக்கு மதுரகவியாளர்கிட்ட. எனக்கு கொஞ்சம் நேசிக்கிறார், எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்கிறார், உதாசீனமா இல்லை அப்படின்றது இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இவர் என்ன ஒண்ணுமே பண்ணலையே. 2வது நித்திய சூரிகளுக்கு நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன், அதே மாதிரி இவருக்கும் காமிச்சிருக்கேன். வேற என்ன பண்ணா இவர் என்ன ஆதரவு கொடுப்பார்? பெருமாளுக்கு பெரிய ஆசனமா எடுத்து வேற என்ன பண்ணா எல்லாம் பண்ண, எதை பண்ணாலும் இவர் ஈர்க்க முடியலையே. என்னால நம்மாழ்வார பரிபூர்ணமா ஈர்க்க முடிஞ்சது, திருமங்கை ஆழ்வாரே பரிபூர்ணமா ஈர்க்க முடிஞ்சது. அவெல்லாம் எப்படின்னா, இவருக்கு நம்முடைய சாகசங்கள் என்ன, சேட்டிதங்கள் என்ன, அவதாரங்கள் என்ன, இதெல்லாம் நல்லா காட்டி 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 நம்ம ஆழ்வாரையும் அதை திருமங்கை ஆழ்வாரையும் நித்தியசூரியும் நன்னா ஈர்த்தம். ஆனா அதே மாதிரி இவர் காட்டியிருக்கனே, இவரை ஈர்க்க முடியலையே, மதுரகாவை ஈர்க்க முடியலையே. அப்படியே இருந்தாலும் இந்த இடத்துல வருங்க ஈர்க்க முடியலன்னு வருத்தப்பட்டார். சில பேர்லாம் ஒரு யுத்தம் நடக்கும், யுத்தம் தோத்துவா, தோத்துட்டாலும் அந்த தோல்வி ஒத்துக்கிறோமோ நம்ம ஒத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி சொல்லுவாங்க, கீழே விழுந்தாலும் மண் ஒட்டலன்னு சொல்லுவாரு. இப்ப அந்த நிலை பகவானுக்கு. சுவாமி இவ்வளவு தூரம் அவனை இறக்க வேண்டாம் சுவாமி. ஆச்சாரியன் விஷயம் அந்த விஷயம் இப்படி நீ சொல்ல அவருக்கு தான் ஆனந்தம். நாம என்னவோ நினைக்கிறோம், இப்படி சொல்லிட்டு இதை விட வேற என்ன வேணும்? அவ்வளவு ஆனந்தப்படுறாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, கீழே விழுந்தான் மண்வட்டம் சொல்றீங்களா இல்லையா? இப்ப பெருமாள் அதை போல பெருமாள் இப்ப என்ன சொல்றாருன்னா, சரி போட்டோம், பத்திரிகையா எனக்கு ஆதரவு கொடுக்கல போட்டோம், ஆனா இந்த நஞ்சீர் எடுத்துக்கா பாருங்க, அது சொல்றேன் பாருங்க, போட்டோம். அப்ப உத்தேஷருக்கா பெற்றேனேன்,
உத்தேஷராக பெற்றேனே, உத்தேஷருக்கு உத்தேஷராக பெற்றேனே அப்படின்னா, உத்தேஷருக்கு உத்தேசமாக பெற்றேன்னா அவருக்கு உத்தேசம் நம்மாழ்வார், நம்மாழ்வாருக்கு உத்தேசம் நான். பெருமாள் சொல்றாரு அவருக்கு உத்தேசம் மதுரகவி ஆழ்வார்க்கு உத்தேசம் நம்மாழ்வார், நம்மாழ்வார்க்கு உத்தேசம் நான். அப்ப இப்படி திருப்பி போயிட்டுதான் அவருக்கு உத்தேசம் நம்ம தெரியும்னா இவருக்கு நேரே உத்தேசமாக நான் இல்லை. ஆனால் அவருக்கு உத்தேசம் யாரோ அந்த நம்மாழ்வார், அந்த ஆழ்வார்க்கு உத்தேசம் நான் இருக்கேன். அப்ப தன்னைத்தானே பெருமாள் சமாதானப்படுத்திக் கொள்றாருன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். தனக்கு அந்த விருது கிடைக்கலன்னாலும் ஓ இதுல சேர்க்கறதுக்கு உண்டான பங்காவது கிடைச்சது அப்படின்னு ஒரு வித்வான் சமாதானப்படுத்துறானோ. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மதுரகவியாழ்வார் கிட்டக வந்து என்ன பார்க்கலையே சேவிக்கலையேன்ற ஒரு ஆதங்கம் இருந்தாலும் இருக்கணும். அவன் நம்மாழ்வார் திருவிழை பத்திரிக்காரனும் அப்ப நம்மாழ்வார்க்க அடியேன் அவர் சொல்ல மாட்டார், நான் உத்தேசம் இல்லையா அதனால அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னு அவர் திருப்தி பண்ணிக்கிறார், சமாதானம் பண்ணிக்கிறார். ஆனா பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு வடிவு காணாதபடி வடிவு இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட வடிவு அந்த திருமேனி வடிவு நீலமேனி ஐயோ நிலை கொண்டது என் நெஞ்சினையே திருப்பானாமல் தெரிவிக்கிறார். அந்த திருமேனியை ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கமன்றே. நமக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த சந்தேகத்தை சாஸ்திரத்தை சொல்லி கேட்க வேண்டாமா, திருமேனி சேவிச்சா போறோம். திருமேனி சேவிச்சா சந்தேகம் தீர்ந்துடும். அப்படிப்பட்ட திருமேனி, அந்த திருமேனியை பார்க்க மாட்டேன்னா பெருமாளை பார்க்க மாட்டேன் ஆழ்வாரை பார்க்கிறேன் தவிக்கிறான்னா அது எவ்வளவு தாழ்ந்ததா இருக்கணும்னா தாழ்ந்தது இல்லை. அப்ப தாழ்ந்தது இல்லை எதுக்குன்னா வடிவு சாமானிய வடிவு இல்லை. நாம் ஏதோ ஒன்றை பத்த மாவட்டம் பெருமாளை பத்திரம்னா நல்லா பாருங்க, சில தினம் நம்ம ஏதோ ஒன்று பத்துவம் போகணும். அதுக்கு பெருமாள் ஒண்ணு வேண்டாம், நம்பெருமாள் சேவை, அதே போல எம்பெருமானார் சேவை, வடிவடையை நம்பி சேவை எத்தனை போய் சேவிச்சோம் வச்சுக்க, எத்தனை சேவிச்சாலும் போரும் சாமி திருப்தி வருதா வரல. அப்ப பார்த்து யாரும் இந்த வாரம் இந்த பாருங்க இது எவ்வளவு நல்லா இருக்கீங்க சிக்கி போடாத பெருமாள் சேவை இருக்கச்சு அதை கொண்டு வந்து காமிக்கிற. அப்ப தேவையில்லாததை தள்ளி 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 பெருமாள் சுவாமி போறோம். ஏன் அதுல தோஷம் இருக்கு, அந்த வஸ்துல தோஷம் இருக்கு. இந்த வஸ்துல தோஷம் இருக்கிறபடியாரே இந்த தோஷத்தினால இதை நான் பார்க்க மாட்டேன், பகவான் வஸ்து தோஷமே இல்லையே அது பாக்குறோம். இப்ப அந்த பகவான் என்கிற வஸ்துவை தள்ளிட்டு ஆழ்வார் என்கிற ஒரு பெரிய ஆச்சாரிய பத்தாருன்னா அப்ப பகவான்கிட்ட ஒரு தோஷம் இருக்கணுமோ. என்ன தோஷம் இருக்கு எதை சொல்ல முடியுமா? இந்த நிலைக்கு வரணும். இதான் நஞ்சீர் காட்டுகிறார். திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரிய சில வியாக்கியானங்கள் ஆச்சரியமான வியாக்கியானம் அனுபவிக்கிறனா பூர்த்தி அனுபவம். ஆனா அந்த அனுபவம் நமக்கு வராது. எதுக்கு சொல்றேன்னா அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்குற கரியகோர தீர்வுரம் சுலபமா தோஷத்தை சொல்லி இந்த வஸ்துல தோஷம் இருக்கானா பகவான்கிட்ட வந்தேன்னு சொல்லலாம். ஆனா அந்த பெரிய பெருமாளை சேவிக்க மாட்டேன்னு என்ன சொல்றான், எதனால சொல்ற ஏதாவது தோஷம் இருக்கா? இப்ப அதுக்கு எடுத்துக்கிறா பாருங்க. ஆச்சரியமான விஷ்ணு புராணத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். பானவ் யுத்வா மதுரம் சாட்சிகிஞ்ச மகோயசா ஜோதிர்ஹம்சி ஆதித்வது ராஜன்னு குரும் பிரசாயதி கீவா. ஆச்சரியமான விஷயம். கண்ணன் அங்கிருந்து கிளம்பினார். தூது நடக்கணும், தூதுக்கா வரணும். அடுத்து நேரம் ராஜசபைக்கு வரணும். கண்ணன் வரான்னு கேட்கணும். ஆயிடுத்து 12 வருஷங்கள் வனவாசம் எடுத்து அஜ்ஞானவாசம் எடுத்து இனிமே ராஜ்யத்தை பிரித்து கொடுக்கணும் மாட்ட சொல்ல இவர் தூது போக சொல்லிட்டா வந்திருக்கா. நேரம் வரைச்சு விதுரர் கையை பிடிச்சிக்கிறார், சாத்திகி கையை பிடிச்சிக்கிறார். ஒரு கையால விதுரனுடைய திருக்கையையும் மற்றொரு கையால் சாத்திரிகையை பிடிச்சிக்கிறார். அதாவது துரியோதன் அரண்மனைக்கு கண்ணன் புறப்படுறான், பாண்டவத்துக்கு வந்தார். ஆனா வந்தவர் என்ன பண்ணார், உடனே இதுதான் பாண்டவாருடைய அபிப்பிராயம் சொல்லியிருக்கலாமோ, போட்டு உடைச்சிருக்கலாமோ. அவர் வந்த உடனே சொல்லல, நான் வந்திருக்கேன் அப்படின்னு சுற்றி பத்தி பாக்குறார். யார் இருக்கா, என்னென்ன இருக்கா, எதாவது இருக்கா எல்லாம் சொல்றாரு. வந்த உடனே எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு, அசதியா இருக்கு, நான் அவன் வந்துட்டேன்னு உங்ககிட்ட தெரிவிப்பதுக்காக வந்திருக்கேன். அதனால
ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு வந்து அவளுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்றேன்னு கிளம்பிட்டேன். நாளைக்கு வந்து அவளோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டார். திருதராஷ்டிரன் துடிக்கிறான். என்ன பாண்டவாட அபிப்பிராயம் என்ன? ராஜ்யம் வேணுமா வேண்டாமா இல்ல சண்டையா ஏது துடிக்கிறார். ஏன்னா இந்த பாண்டவ தூதனாக கண்ணன் வரான்னு தெரிஞ்ச துருதராசனுக்கு அப்பவே பயம். என்ன கேட்க போறா எது கேட்க போறா எதுக்க போறான்னு ஏதாவது சொல்லியிருக்கலாமோ, சட்டுன்னு ஏதாவது சொல்லியிருக்கலாமோ. எத்தையுமே நம்ம எதுவுமே சஸ்பென்ஸா போயிட்டுனா அது மேல மேல வரும், அது மாதிரி இருந்துட்டு இருக்கும். அப்படி இப்பனா இந்த கண்ணன் தூது வரைச்ச மட்டும் இல்ல, சஞ்சயனை முதல்ல அனுப்பிச்சிருக்காரு. இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சஞ்சயனை முதல்ல அனுப்பிச்சாரனோ, அனுப்பிச்சுட்டு திரும்பி வர்ற வரைக்கும் அந்த திருதராஷ்டிரன் துடிக்கிறார். என்ன சொன்னாரோ சஞ்சயன், அங்க என்ன பேசினாரோ ஏது பேசினாரோ அப்படின்னு இருக்கிறார். அதுக்கப்புறம் பாண்டவ தூதனா வந்திருக்கார். பாண்டவ தூதனா வந்த உடனே வந்த உடனே விஷயத்த சொல்லி இருக்கிறான் இல்லையா, அதெல்லாம் பேசாம எல்லாரும் ஒரு தடவை பாக்குறார். பார்த்து முடிச்சுட்டு நாளைக்கு வந்து என்னுடைய விஷயம், என்னுடைய வார்த்தை என்ன, என்னுடைய வாதம் என்ன, என்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டார். வெளில வந்த உடனே இப்ப அவர் எங்க தங்கணுமே, அவர் பிரசாதம் எல்லாம் கொடுக்கணுமே. அதெல்லாம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் மாளிகையை தயார் பண்றான். ஓ கண்ணன் வந்திருக்கார், கண்ணன் நம்ம மாளிகையில தான் இருக்கணும், நம்ம அரண்மனையில தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தயார் பண்றான். யாரு? துரியோதனும் ஒரு பக்கம், பீஷ்மர் ஒரு பக்கம், துரோணர் ஒரு பக்கம், திருதராஷ்டிரன் ஒரு பக்கம். இதுக்கு பீஷ்ம துரோண அதிக்கிரமியஞ்ச மாஞ்சைவ மதுசூதனகா கிமர்த்தம் பொண்டரை காற்ற புத்தம் விஷரபோஜனன்னு ஆச்சரியமான ஸ்லோகம் இது. அதை அடிக்கல, நமக்கு எது தேவையோ அதை நோக்கிருக்கலாம். இதெல்லாம் அழகான மாளிகைலாம் தயார் பண்றா. கண்ணன் என்ன பண்ணார், அங்கிருந்து கண்ணன் ஒருத்தர் தான் அந்த வீட்டை அவர் தான் தேர்ந்தெடுக்கணும். பீஷ்மர் வீட்டுக்கு போலாமா, துரியோதன வீட்டுக்கு போலாமா, திருதராஷ்டிரன் வீட்டுக்கு போலாமா, அல்லது துரோணாச்சாரி பிராமணோத்தமரியா அவர் வீட்டுக்கு போனா அவர் தான் தேர்ந்தெடுக்கணும். ராஜசபையிலிருந்து வெளில வந்தார். வெளில வந்தோன்னு அப்பதான் இந்த ஸ்லோகம் வந்தது. எந்த ஸ்லோகம்? பானு விதுரம் சாத்திய கிஞ்ச மகாயசாக யோதிஹ்யம் சி அதிர்கது ராஜன்னு குருன் பிரச்சாவதிக்ஷியா. இந்த ஸ்லோகம் அப்ப வெளியில வச்சுட்டு ஒரு கையால விதுரனுடைய திருக்கைகளை பிடிச்சிருந்தார், மற்றொரு கையால சாத்தி கையால கட்டிருந்தார். பிடிச்சிருந்ததுக்கு நம்ம பூர்வாச்சாரம் தெரிவிப்பா. நீங்க இந்த கோயில்ல உற்சவம் நடக்கிறது, உற்சவம் நடக்கிறச்சே முன்னாடி அத்தியாபகர் வருவா, அது 4000 தீபத்தை போகும். பின்னாடி வேதபாராயணக்காரர் வருவா, அதுல கொஞ்சம் வயசானவர், ரொம்ப வேத விற்பன ரொம்ப வயசானவரோ, அது அத்தியாபகால வயசானவரோ என்ன பண்ணுவா தெரியுமா, இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சுப்பார், இந்த பக்கத்தை முடிச்சுப்பார். அவரால் நடக்கவே முடியாது. இருந்தாலும் பகவத் கைங்கரிச்ச விடப்படாதுக்கா நடக்க முடியாது. அப்படியே நடந்து அவள்தான் சேவிக்கணும். கோவிலுக்கு போனா பெருமாள் சேவிக்கிறது 2ஆம் பட்சம். முதல்ல கோஷ்டி சேவை தான் முக்கியம். கோஷ்டி சேவிச்சுட்டு பெருமாள்கிட்ட போனா சேவை கிடைச்சிடும். எது போல நம்மாழ்வாரை பிடித்தேன் இதெல்லாம் பார்த்தோம். நம்மாழ்வார் திருவடி பத்தினே கரிய கோல திருவருக்கான் பண்ணான். அதே கான்செப்ட் தான். இதுக்கு சொல்ல பார்த்தோன்னா இவர் சாட்சிக்கு கையில பிடிச்சிருக்கார், விதிராழ்வார்களை பிடிச்சிருக்கார். அவ எப்படி அந்த வயது முடிந்த வேத விற்பனர் எப்படி பிடிச்சிட்டு போறாரோ அந்த மாதிரி இவர் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கார். கோயில் இருக்கச்சே இருக்கார், வரிசையா போயிட்டே இருக்கார். கண்ணனுக்கு சரிவாவே ஒருவேளை கண்ணனுக்கு வயசாயிடுத்து, கைய பிடிச்சிட்டு போறாராம். வயசாகி 80 வயசு, அவெல்லாம் 80 வயசு வயசாகிட்டு புரட்டு போறான்ட்டுக்கன்னா வயசானலாம் ஒண்ணும் இல்லை. ஆனா 2 பேரிடத்துல இருக்கிற ஆதரவு, விதிராழ்வாட்ட ஆதரவு, அந்த ஆதரவு சாத்விகன் கையென்ன விதிராழ்வன நேரா விதிராழ்ட்ட ஆதரவு. இப்பேற்பட்ட பிராமணர்கள், பிராமணோத்தமன் என்ன சத்திரியர்கள் மொத்த பேரையும் விட்டார். விட்டுட்டு நேர 2 பேரோட கையை பிடிச்சிட்டு ஒரு ஆதித்யன் தான் இங்க எடுத்திருக்காரு. ஆதித்ய ராஜன்னு ஒரு ஆதித்யன் வந்தா எப்படி அங்க இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் விலகுமோ, சூரியன் எப்படி இருட்டை போக்குவாரோ, ஆனால் அந்த இருட்டை போக்கக்கூடிய சூரியன் ஆனா இருள் போகும்படிக்கு கண்ணன் ஒளியோடு விளங்குறாராம். ஏன்னா இப்ப எப்படின்னா அப்ப சூரியன் இருட்டை போக்குமா போல கண்ணன் இருட்டை போக்குறான் இல்ல, சூரியனே இருட்டாகும்படியான அவ்வளவு தேஜஸோட வரான். அந்த சூரியனே இருட்டாய் ஆகும்போது அந்த அளவுக்கு தேஜஸோட வந்துருக்கார், அவ்வளவு ஒளியோடு வந்துருக்கார். ஆதித்யன் இருக்கும் அளவிற்கு கண்ணன் ஒளி. அப்படின்னா அந்த சூரியனை இருட்டாயிடுச்சு. அந்த அளவு கண்ணன் பக்கத்துல இருக்க ராஜாக்கு அத்தனை பேரும் மேலும் 100 பேர், திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் 100 பேர்,
அவெல்லாம் இதை பார்த்து பார்த்து பார்த்து, ஓ விதுரனுடைய கைவேல் பிடிச்சிட்டு இருக்கா, சாத்வி கையில பிடிச்சிட்டு இருக்கா. இந்த ஒளிபடித்த திருமையினை சேவிச்சு சேவிச்சு பீஷ்மரன்னு, துரோணரன்னு, அதே போல துரியோதனன்னு இவெல்லாம் அந்த மாளிகைலாம் திறந்துட்டு நேர விதிராழ்வாடை குடிசைக்கு நோக்கி போனார். கண்ணன் ராஜசபையிலிருந்து இறங்கி வீதியில் நடக்கிறார் இல்லையா, ஒவ்வொரு வீட்டு வாசல் வழியா போறார். அவெல்லாம் காத்துட்டு இருக்கா, ஓ நம்ம வீட்டுக்கு தான் வருவா, நம்ம வீட்டுக்கு தான். ஒன்றும் நம்ம ஜிஎஸ் சுவாமி இருக்காச்சு, நம்ம ஒரு அக்ரகாரத்துல இருக்கோம் வச்சுக்கோங்க. வரிசையா ஒரு 10 ஸ்ரீவைஷ்ணவா இருக்கா. அவரு யார் வீட்டுக்கு வேணா அவர் ஜிஎஸ் சுவாமி போடலாம். அப்படி பறிச்சு அப்ப இங்க ஒரு சுவாமி இருக்காருன்னா இருக்கு, நம்ம அதுக்கு தான் இருக்கு, அவன் ஏழான்னா அவர் நேரம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பீஷ்மாச்சாரியன்னு, அதே போல துரோணாச்சாரியன்னு, அதே போல துரியோதன, அதெல்லாம் தாண்டி 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 போனேன். யாரையும் கணிசிக்கவே இல்லை. கணிசிக்காம நேர துரியோதன் விதிராழ்வார குடிசைக்கு போய் அங்க போட்டு அவரோட ஆசனம் போட்டிருந்தார். அதான மனை. அந்த மனையில உட்கார்ந்து விதிரா பசியா இருக்கா இருக்கா சாப்பிடறதுக்கு எத்தனை உரிமையோடு கேட்கிறார் பாருங்க. விதிரா பசியா இருக்கே, ஏதாவது சாப்பிடறத ஏதாவது குடுப்பியான்னு கேட்கிறா இல்லையா. அப்ப என்ன பண்ணார், அவரை வாழைப்பழத்தை கொடுக்குறார். வாழைப்பழத்தை கொடுக்கிற இந்த ஸ்லோகத்தை இப்ப எதுக்கு எடுத்திருக்காருன்னா, அங்க கூடியிருந்த எத்தனை மத்தனையும் சாமானிய விரோதிகள், குருகுலத்தான்னு பேரு, அவர்கள் கூட கண்ணன் திருமேனிய பாக்கி மயங்கினாலே இல்லையா சரி. அதனால்தான் குரு பரத் சாட்சதிக்லோசோ கிரீஷோ தன்னுடைய திருமேனி ஒளியாலே அந்த குருகுலத்தை அத்தனை பேரையும் மண்ணுண்ணும்படி அப்படின்னு அடிமையாக்கி பெறுவார் பண்ணாரணும். ஆனால் இந்த பெருமையோடு மதுரை கையார் நிலை இருக்குமானோ, அந்த நில மதுரை வரல. அதனால ஆச்சரியப்பட்டு எப்படிப்பட்ட திருமேனி, இந்த திருமேனி சேவிக்கணுமே அப்படின்னு கலையா. ஆனா அந்த ஒருவேளை நீங்க எப்படி வச்சுக்கோ, இது அடிய சொல்றது இது கற்பனை. ஒருவேளை அந்த டயத்துல மதுரை விழாவுக்கு இருந்தா வச்சுக்கோ, கண்ணன் போயிட்டு இருக்கார். அப்படி நேர சாட்சி கையில மதுரை அதே மாதிரி விதிராழ்வார் கையை பிடிச்சுட்டு போயிட்டு இருக்கார். மதுரை வேலை கண்ணனை சேவிக்கிறார். சேவிச்ச உடனே வா, எப்படிப்பட்ட திருமேனி, இந்த திருமேனி விட்டுட்டு நம்மாழ்வார்ட்ட போறதா, சரி வேண்டாம், இந்த திருமேனி சரிக்கலாம் அப்படின்னு மனசு வருமானா, அப்ப கூட மனசு வராதான். என்ன சுவாமி ஆகும்னா, அப்ப கூட தெரு மற்றையேன் குருகூர் நம்பி, அந்த குருகூர் நம்முடைய திருவடியை எடுக்கின்றோம். அடுத்த வாரம் பார்ப்போம் என்னன்றது. சாயங்காலம் ராமானுஜன் காட்ச கொண்டு அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் தான் அவசியம் கேட்கலாம்.